வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். இப்ப நீங்க பார்க்க போற வீடியோ அப்படிங்கிறது எத பத்தினது அப்படின்னு சொன்னா, அடியேன் ஆற்றிய ஒரு அழகான சொற்பொழிவு அப்படின்னு தாங்க சொல்லணும். வினை தீர்க்கும் வேலவன் அப்படிங்கிற தலைப்புல, ஓம்கார குடில் அப்படிங்கிற அழகான தலத்துல அடியேனுக்கு கிடைத்த அரிய பாக்கியம் காரணமாக நிகழ்ந்த சொற்பொழிவு. அன்னை பராசக்தியின் திருவருளால் நிகழ்ந்த நிகழ்வு. ஓம்கார குடில பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, மிகச்சிறந்த பணியை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தலம் தான் ஓம்காரக்குடில். இங்க இருப்பவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, தினம்தோறும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் செய்யறாங்கங்க. உலகத்திலேயே சிறந்த தானம் எது என்றால் அன்னதானம் தான் இல்லையா? மத்தவங்களோட பசியை போக்குறத விட மிகச்சிறந்த அறம் எதுவுமே கிடையாது. அதை தினம் தோறும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஓம்கார குடிலில் இருக்கக்கூடியவர்கள் மிகச்சிறந்த பணியை செய்கிறார்கள். சில நாட்கள் தங்கி இருந்து அவர்கள் செய்யக்கூடிய பணியை பார்க்கின்ற பாக்கியம் அடியேனுக்கு கிடைத்தது. தினம் தோறும் அவ்வளவு அழகா உணவை சமைச்சு எடுத்துட்டு போய் மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல கொண்டு அந்த உணவை வழங்குகிறார்கள் இங்க இருப்பவர்கள். சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு குடும்பத்துக்கு சமைக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா தினம்தோறும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சாப்பாடு போடுறாங்க அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிறந்த அறப்பணியை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த ஓம்கார குடில அமைச்சது யாரு அப்படின்னு சொன்னா, ஆறுமுக அரங்கமா தேசிக சுவாமிகள் தான் இந்த ஓம்கார குடில அமைச்சாரு. அவருடைய வழிகாட்டுதலின் பேரில், அவருடைய ஆசிகளின் பேரில் இங்க இருக்கக்கூடியவர்கள் உலகம் முழுக்க அன்னதானத்தை செஞ்சிட்டு இருக்காங்க. பல நல்ல உள்ளங்கள் இவங்களுக்கு ஆதரவா இருக்காங்க, ஆறுதலா இருக்காங்க. நிறைய நன்கொடை கொடுத்து இந்த பணியை தொடர்ந்து நடப்பதற்கு துணையா இருக்கிறார்கள். இதெல்லாம் கேள்விப்படும் போது அடியனுடைய மனம் ரொம்பவே நெகிழ்ச்சியா இருக்கு. இந்த பணியில் நிறைய பேர் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா அடியேனுடைய தாழ்மையான வேண்டுகோள். இனி நீங்க பார்க்க போறது ஓம்கார குடில் என்னும் அற்புதமான தலத்தில் வினை தீர்க்கும் வேலவன் அப்படின்ற தலைப்புல அடியே நிகழ்த்திய சொற்பொழிவு. பாருங்கள், கேளுங்கள், உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள். நன்றி, வணக்கம். தலைப்புக்குள்ள போக போறோம். என்ன தலைப்போ? வினை தீர்க்கும் வேலவன். வினை தீர்க்கும் வேலவன் அப்படி வினைய தீர்ப்பானா? அவ்வளவு சக்தியா? வினை தீர்க்கக்கூடிய மற்ற கடவுள்களே இல்லையா என்று கேட்டால் வினை தீர்க்கக்கூடிய கடவுள்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் வினையின் வேர் வரை சென்று அறுக்கும் சக்தி யாருக்கு இருக்கிறது என்றால் முருகப்பெருமானுக்கே இருக்கிறது. அவனுக்கு மட்டும்தான் இந்த சக்தி இருக்குது. முருகனை பற்றி பாடியவர்கள் எல்லோரும் அவன் வினை தீர்ப்பதில் வல்லவன் என்று பாடியிருக்கிறார்கள். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வாராதே வினை. வாராதே வினை. விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. சொல்கிறார்களா இல்லையா? ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே, ஊர்மொழியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே. இல்லையா? முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே, உடல் பற்றிய பிணி ஆறுமே. பன்னிரு கை கோலப்பா, வானோர் கொடிய வினை தீர்த்த வேலப்பா. அப்பப்பா, எத்தனை பாடல்கள் தான் இருக்கின்றன முருகன் வினை தீர்ப்பான் என்று சொல்லி. அத்தனை பாடல்களை என்னங்க சொல்லுது? வினை தீர்ப்பதில் வல்லவன் யார் என்று கேட்டால் முருகப்பெருமான் ஒருவனே. சரி, இந்த வினைனா என்னங்க? வெனன்னு சொல்றாங்கல்ல, ஒரு பாவமும் செய்யாதவன். இந்த பிறவில எனக்கு தெரிஞ்சு நான் எதுவுமே செஞ்சதில்லை, ஆனாலும் நான் கஷ்டப்படுறேன் சொல்றோமோ இல்லையா? இந்த வினை என்றால் என்ன? அடுத்த கேள்வி உங்களுக்கு வருது. இந்த உலகத்திலேயே சிறந்த பிறவி எதுங்க? இந்த உலகத்திலேயே அப்படியே வகுப்பறை போலவே இருக்கிறது, பதில் வராது. உலகத்திலேயே சிறந்த பிறவி எது சொல்லுங்க பாப்போம். மானுட பிறவி, அவ்வளவுதான். அரிதறிது மானுடராதல் அரிது, மானுடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது.
தானமும் தவமும் தான் செய்வாராகில் வானவர் நாடு வழி திறந்திடுமே. எவ்வளவு அழகா பாடி வச்சுட்டு போயிருக்கிறா பாருங்களேன் ஒரு பாட்டி. எந்த பாட்டி? ஔவையார். இன்னைக்கெல்லாம் நம்ம வீட்டுல உள்ள பாட்டி பேரை கேட்டாலே நம்ம பிள்ளைங்க சொல்றது கிடையாது. எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்களேன் இந்த குழந்தை, ஔவை பாட்டி என்று. ஆக என்ன சொல்றாங்க, உலகத்திலே சிறந்த பிறவி எது? மனித பிறவி. நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த மனித பிறவிதான் உலகத்திலே சிறந்த பிறவி. ஏங்க 84 லட்சம் பிறவிகள் இருக்குதா? புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். பிறந்து பிறந்து இழைச்சி போயிட்டேன் நானு. புல்லாகி பூடாகி அத்துணை பிறவிகளிலும் எது சிறந்த பிறவி? இந்த மனித பிறவி. ஏங்க எங்கேயாவது ஆடோ மாடோ பேசுதாங்க, சிரிக்குதா, சிந்திக்குதா, சீரியல் தான் பாக்குதா? எங்கேயாவது மாமியார் மருமக சண்டையாவது போடுதா? உலகத்திலே தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை எது தெரியுங்களா? ஒண்ணு சொத்து பிரச்சனை. எவ்வளவுதான் பாசமா இருந்தாலும் சொத்து என்று வருகின்ற பொழுதிலே அண்ணன் தம்பிக்குள்ள என்னதான் சண்டைதான் இல்லையா? அதே போல மாமியார் மருமகன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த சண்டையை எங்கேயுமே என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாதது எதுவோங்கிற மாதிரி தான். அதாவது தடுத்து நிறுத்த முடியாது எது என்று கேட்டால் இதுதான். இந்த கூட்டத்துல யாராவது இருக்கீங்களா எனக்கு என் மருமகளை ரொம்ப பிடிக்கும்? யாராவது ஒரு பெண்மணி இருக்கிறீர்களா என் மருமகளை ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல? ஒருத்தர் கூட இல்லையா? ஓம்கார குடிலே மருமகளை நேசிக்கக்கூடிய ஒரு மாமியார் இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குதுங்க. இருக்கிறீங்களா? இவங்களுக்கெல்லாம் கரகோஷம் எழுப்பலாம் நம்ம. உங்க மருமக எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? மற்றவங்க எல்லாம் எப்படியோ. அப்ப நம்ம இவ்வளவு சாமி கும்பிடுறது, சுவாமிகளை கும்பிடுறதெல்லாம் எதுக்குங்க? வீட்டுல போய் சண்டை போடுறதுக்கா? சண்டை போடுறதுக்கா? எனக்கு தெரிஞ்சு ஒரு மாமியார் மருமகள் இருந்தாங்களாம். 2 பேரும் ரொம்ப பக்தி கடவுள் மேல. பாக்குற பராசக்தின்னு வச்சுக்கோங்களேன், பாக்குற 2 பேருக்கும் ஏதாவது ஒரு வரம் கொடுப்போமே அப்படின்னு வராலாமா. இப்ப முதல்ல மாமியார் கிட்ட வர, உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு, உனக்கு ஒரு வரம் கொடுத்துட்டு போலாம்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு நிபந்தனை, உனக்கு கொடுக்கக்கூடிய அந்த வரம் இருக்கு பாருங்க, உனக்கு கொடுத்துட்டேன்னா, ஒரு வரம் கொடுத்துட்டேன்னா அதே போல 2 மடங்கு உன் மருமகளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாளாம். இப்ப நம்ம மாமியார் பாக்குது, வராது வந்திருக்கிறாள் பராசக்தி, இவள்கிட்ட என்ன கேட்கிறதே? அதுவும் எனக்கு ஒரு பங்காமா, என் மருமகளுக்கு 2 பங்காமா. யோசிக்கணுமா இல்லையா? யோசிக்கிறா இந்த மாமியார். என்ன வரம் கேட்பீங்களோ நீங்க எல்லாம்? மருமகன் நல்லா இருக்கணும் கேட்பீங்களா? நம்புற மாதிரி ஏதாவது சொல்லணும் கேட்பீங்களா? ரொம்ப அருமையான மாமியார். கண்டிப்பா இப்படி எல்லா மாமியார்கள் இருந்துட்டாங்கன்னா உலகத்துல பிரச்சனையே கிடையாதுங்க. மாமியார் யோசிக்கிறா யோசிக்கிறா, அருமையான வரம் ஒண்ணு கேட்கிறா. எனக்கு ஒரு கண்ணு போக கடவுது, அந்த வரத்தை கொடு, எனக்கு ஒரு கண்ணு எடுத்துரு. ஏன் இப்படி ஒரு வரம் கேட்கிறா பாருங்க. ஏங்க எனக்கு ஒரு பங்குன்னு சொன்னியா, அவளுக்கு 2 பங்குன்னு சொன்னியா? எனக்கு ஒரு கண் போனா என்னுடைய மருமகளுக்கு 2 கண்கள் போய்விடுமே. அப்பப்பா என்ன ஒரு வரம்னு பாருங்களேன். இப்படித்தான் இருக்கிறாங்க மாமியாரும் மருமகளும். ஆக மாமியார் மருமக சண்டை போடுறது இல்ல, இதெல்லாம் விடுங்க. மனுஷ பிறவில இறைவனின் திருநாமத்தை சொல்லக்கூடிய பாக்கியம் ஆட்டுக்கோ மாட்டுக்கோ குதிரைக்கோ கழுதைக்கோ இருக்கிறது. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து இல்லையா? ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனை என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமில்லா பெருவாழ்வை வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்து உரையேன் பொய் புகழேன் சத்த
சத்தியம் சொல்கின்றேன். யார் சொன்னது? வள்ளல் பெருமானார் சொன்னது இல்லையா? அந்த பாக்கியமாவது வேற எதுக்காவது இருக்குதா? இல்லையே. ஆனா நம்ம இதெல்லாம் செய்யறோமா? ஆமா ஆமான்னு சொல்றோமே, இதெல்லாம் செய்யறோமா? இறைவன் முன்பு நின்று கண்ணீர் சிந்துகிறோமா? இல்லையே. என்ன செய்யறோம்? சும்மா இரு அப்படின்னு சொன்னாருங்க முருகப்பெருமான் ஒரு ஆள்கிட்ட. சும்மா இருக்கிறோமா? நம்ம எழுந்த நேரத்துல இருந்து எதிர்த்த வீட்டுக்காரன் கூட சண்டை இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தாலே சண்டை, அடுத்த வீட்டுக்காரன்ட்ட எப்பவுமே சண்டை இல்லையா? அம்மா அப்பா தம்பி தங்க எந்த உறவும் வேண்டாம், இவங்க கிட்ட பேச மாட்டேன்னு வைராகியமாக இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். கோபம் வஞ்சம் பொறாமை எல்லா உணர்ச்சிகளுக்கும் ஆட்படுபவர்களும் இருக்கிறார்கள் இல்லையா? எனக்கு எங்க அம்மாவை பிடிக்காதுன்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்கிறார்கள். எத்தனை பேரு தாயை கொண்டு முதியோர் இல்லத்தில் சேர்க்கிறார்கள் என்று நினைத்து பாருங்கள்ல. ஒரு அழகான கவிதை படிச்சேங்க. வீட்டின் பெயரோ அன்பு இல்லம், அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம். வீட்டை பெருசா கட்டிடுவோம், பேர் என்ன வைப்போம்? அன்பு இல்லமா. ஆனா அன்னை இருப்பது எங்கே? முதியோர் இல்லமா. இருக்குதா இல்லையா? எந்த உறவும் வேண்டாம், எதுவும் வேண்டாம்னு நம்ம இருக்கிறோமா? இதுவா வாழ்க்கை? எதுவுமே வேண்டாம், எல்லா பாவமும் செய்வேன் அப்படின்னு வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? இப்படியே தானே செஞ்சு நம்ம என்ன பண்றோம்? பிறவி சுழற்சிக்குள் வருகிறோம். மீண்டும் மீண்டும் பிறவி பாவங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமா இல்லையா? என்னையும் சேர்த்து தாங்க சொல்றேன். செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமா இல்லையா? பிறவியிலிருந்து மீள முடியுமா இத்தனை பாவங்களை செய்து கொண்டு? இல்லையா? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார். எப்ப நம்ம நீந்தி கரை சேர முடியும்? இறைவன் பாதத்தில் நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுதுதான் நாம் பிறவி என்னும் அந்த பெருங்கடலை நீந்தி கடக்க முடியும். நம்மளால முடியுமா? அங்கே அதனாலதான் முருகப்பெருமான் கடற்கரை பக்கத்திலே இருக்கிறான். எப்படியும் என்ன தேடி வருவடா, நீந்தி நீந்தி நீ என்கிட்ட வந்தே ஆகணும். அந்த நேரத்துல நான் கை கொடுப்பேன் என்பதற்காகத்தான் கடற்கரையிலே நிக்கிறானாமா. கடல்ல விழுந்தவனை யாருங்க காப்பாற்ற முடியும்? கடற்கரையில நிக்கிறவனாலதான் காப்பாற்ற முடியும். அதனாலதான் கந்த பெருமான் எங்க நிக்கிற? கடற்கரை பக்கத்திலேயே நிக்கிறாப்ல. நம்மளை எல்லாம் காப்பாத்துறதுக்கு யார் உணர்ந்து கொள்கிறோம்? இல்லையே. யாராவது உணர்ந்துக்கிறோமா? இதுக்காக தான் முருகப்பெருமான் அங்க நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை. ஆக பிறவி பெருங்கடலை நாம் நீந்த வேண்டும் என்றால் யாரிடம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும்? இறைவனின் திருப்பாதங்களிலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆக இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? எத்தனை பாவங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் தினம்தோறும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப எளிமையா சொல்றேங்க இந்த வினைனா என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம வினையை முருகப்பெருமான் எப்படி எல்லாம் தீர்த்தார் என்பதை பார்ப்போம். வேணா என்னன்னு தெரியணும்ல. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று சொல்கிறது தமிழ். வினைனா என்னன்னு தெரிஞ்சாதானே அதை நம்ம செய்ய மாட்டோம். ரொம்ப எளிமையா சொல்றேன் பாருங்களேன். வினைக்கும் செயலுக்கும் தமிழ் கூறக்கூடிய அந்த வேறுபாட்டினை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நல்லா சாப்பிடுறோங்க, பிரச்சனையே இல்லை. இன்னைக்கெல்லாம் நல்ல திருப்தியா நம்ம சாப்பிட்ருக்கோம் இல்லையா? இந்த சாப்பாடு எனக்கு ஆரோக்கியத்தை தர வேண்டும், எனக்கு நன்மையை தர வேண்டும் என்று சொல்லி நாம் சாப்பிட்டோம்னா வெறும் செயல். அதே நேரத்துல இப்படிப்பட்ட சாப்பாடு என் அடுத்த வீட்டு அகிலாண்ட ஒருத்தி இருக்கு, அவளுக்கு கிடைக்கவே படாது அப்படின்னு நினைச்சிட்டோம்னா சொந்த செலவுல செய்வன வைக்கிறோம். சாப்பிட்றதோட நிறுத்தணுமா இல்லையா? அது என்ன சாப்பாடு அவளுக்கு கிடைக்கப்படாது. அங்கதாங்க நம்முடைய வினை என்பது ஆரம்பமாகும். ஆக என்ன செய்யணும்? சும்மா இருக்கணும். சும்மா இரு, சொல் அற. இத சொன்னவன் யாரு? முருகப்பெருமான். யாருக்கிட்ட சொன்னா? ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி போலாமா? திருவண்ணாமலையில ஒரு குழந்தை பிறக்குது, ஆண் குழந்தை. சின்ன வயசுலே தாய் தகப்பன் இல்ல, தமக்கை தான் வளர்க்கிறா, ரொம்ப செல்லமா வளர்க்கிறா. அக்கா தான் வளர்க்கிறா அந்த குழந்தைய, ரொம்ப செல்லம். வாலிப பருவம் வருகிறது. வாலிப பருவம் வந்துட்டாலே என்ன வரும்? கெட்ட நட்பு, கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாம் வருமா இல்லையா? சர்வசாதாரணம். அதே போல அவனுக்கும் வருது. பெண் மோகம் தலைக்கு ஏறுகிறது. பெண்ணாசை வந்து விட்டாலே என்ன ஆகும்? அழிவு நிச்சயம் இல்லையா? இவனுக்கு என்ன ஆகுது? பெண் மோகம்.
தினமும் ஒரு பெண்ணுடைய வீட்டை என்ன பண்ணுவா? தட்டி பணம் கொடுத்து அந்த பெண்ணிடம் இருந்து விட்டு வர்றதுதான் இவனுக்கு வழக்கம். இப்படியே தொடர்கிறது. எல்லாம் உடல் கெடுகிறது, மனம் கெடுகிறது, மதி கெடுகிறது, எல்லாம் கெட்டு போகுது. பணமும் இல்லை. இப்ப ஒரு நாள் கதவை தட்டுறான். காசு இல்லாம கதவை தட்டுவது கடவுள் என்றாலும் யாராவது திறப்பார்களா? யாரும் கதவை திறக்கல. எல்லா பெண்களும் கதவை அடைத்து விடுகிறார்கள். இறுதியாக பார்க்கிறான், ஒரு வீடு மட்டும் திறந்து இருக்குங்க. அந்த வீட்டுக்குள்ள போறான். அங்க ஒரு அழகான பெண் அப்படியே திரும்பி நிக்கிறார். இவன் அப்படியே அவளை அரவணைச்சிக்கலான்னு போகும்போது அந்த பெண் திரும்பி விடுகிறாள். பார்க்கிறான் தன்னுடைய அக்கா. எப்படி இருந்திருக்கும் அந்த இளைஞனுக்கு, நினைச்சு பாருங்களேன். என்ன நடந்திருக்கும் சில நிமிடங்களில் என்று சொல்லி அழறாங்க, கதறான், அன்னைக்கு துட்டிக்கிறான். நெஞ்சு படபடங்குது. தன்னுடைய அக்காவையா தான் தொட இருந்தோம் என்ற அந்த நினைப்பு இருக்கு பாருங்க, எங்க போய் தள்ளுது. இனி இந்த வாழ்க்கையில் நான் இருக்கக்கூடாது, என் வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்ள போகிறேன் என்று சொல்லி என்ன பண்றான் பாருங்க, தற்கொலை பண்றதுக்கு போறான். இறுதியாக அதாவது சென்னையில வெயில், ஆனா திருச்சியில வெயில், வெயில், கொடும் வெயில், கடும் வெயில், கொடூர வெயில். ஆகவே அடிக்கடி தண்ணி குடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக யாரு? தமக்கை மேல தன் கை பட்டிருக்குமே, அந்த குற்ற உணர்ச்சி இருக்கு பாருங்க, அவனை வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்லுகிற அளவுக்கு வெறுத்து போக செய்கிறது. தற்கொலை பண்ணிக்கலாம் முடிவு பண்ணி ஓடுறான். எங்க போறான்? திருவண்ணாமலை கோயிலிலே இருக்கக்கூடிய வல்லாள கோபுரத்து மேல ஏறி போனோம். போற வழியில ஒரு பெரியவர் பாக்குறார். பார்த்து சொல்றாரு, என்னடா இப்படியே திரியிறியே, ஒரு தடவையாவது முருகான்னு சொல்லப்படாதா? சொல்ல மாட்டேன், அப்போ சொல்ல மாட்டேன். ஓடுறான். எங்க போறா? திருவண்ணாமலை கோபுரத்துக்கு போயாச்சு. போய் அங்கிருந்து குதிக்கணும். அந்த நேரத்துல அந்த பெரியவர் சொன்னாரு பாருங்க, முருகான்னு ஒரு தடவையாவது சொல்லு. சரி போனா போகுது, முருகா என்று சொல்லி குதித்து விடுகிறான் அந்த இளைஞன். முருகா என ஒரு தரம் ஓத அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே. இல்லையா? நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலம் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். ஒரு தடவை சொன்னான் பாருங்க, அங்க நிக்கிறான் பாரு. இந்த வார்த்தைக்காக தானடா நான் காத்திருந்தேன், எப்படி முருகான்னு கூப்பிடுவேன் தானடா நான் காத்திருந்தேன் என்று சொல்லி யார் ஓடி வரா? முருகப்பெருமான் ஓடி தன்னுடைய தங்க கரங்களினாலே அந்த இளைஞனை தாங்கி பிடிக்கிறான். தாங்கி பிடிக்கிறார். விழுந்தவனுக்கு விழலங்க, இரண்டு அழகான கரங்கள். எவ்வளவு பாக்கியசாலி அந்த இளைஞன், நினைச்சு பாருங்களேன். அவ்வளவு பாவங்களையும் செய்தவன் முருகா என்ற ஒற்றை சொல்லினால் முருகப்பெருமானின் திருக்கரங்களால் தாங்கப்படுகிறான் என்று நினைத்து பாருங்களேன். அப்படி பார்க்கிறான். முருகா நீயா இந்த பாவியை நீ காப்பாத்தினியா? எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நீ என்னை காப்பாற்றினாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பொழுது விழிக்கிறான். எந்த நாமத்திலே? அருணகிரி. உன் உடலை எடுப்பதற்கு உனக்கு உரிமை இல்லை. நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் இங்கே தமிழிலே பாடி இந்த தமிழகத்தில் வாழ்ந்து என்று நான் உனது உயிரை கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேனோ அன்றுதான் நீ என்னிடத்தில் வர வேண்டும். எப்பேற்பட்ட வரம் பாருங்களேன். அவன் பாக்குறா, தமிழா, மழைக்கு கூட ஒதுங்கினது இல்லையேப்பா, தமிழ் அக்ஷரம் தெரியாது, ஏன் கவலைப்படுற? இந்த பிடிச்சுக்கோ வார்த்தை, முத்தை தரு என்று பாடு. எழுத்தையும் வார்த்தையும் சொல்லி கொடுக்கறாங்க. மழை போல அவனுடைய வாயிலிருந்து தமிழ் கொட்டுகிறது. எப்படி? என் கூட சேர்ந்து கூட நீங்க பாடலாம். முத்தை தரு பத்தி திருநகை அத்தி கீரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என ஓதும்
முக்கட்பரமர்க்குச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர் 30 முவர்க்க தமரரும் அடி பேண 10 தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொழுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக 10 கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்துடன் ரட்சித்தருளுவதொரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுரடித்த பதம் வைத்து பகிர விதி கொக்கடடிக்க கழுவுடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிகடகமென ஓத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியென முதுகூகை கொட்புற்றல நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து பொறவல பெருமாளே. எப்பேற்பட்ட பாட்டு இது! எங்கிருந்து இந்த தமிழ் வந்தது? நிக்கிறது யாருங்க? தமிழ் கடவுள். பெருமையா நம்ம காலரெல்லாம் தூக்கி சொல்லிக்கலாம். யாரவன்? தமிழ் கடவுள். வினைய மட்டுமா இங்க தீத்தான். அவன் செஞ்ச பாவத்தை எல்லாத்தையுமே தீர்த்து விட்டு அவனை ஞானியாக்கி விட்டு சென்று விட்டானே. கேக்குறாங்க முருகப்பெருமான்ட்ட, நீ எங்கேயா இருப்ப? வெறுப்பொடு திருப்புகள் படிப்பவர் மனத்தில் இருப்பே. எங்க இருப்ப? குன்றில் இருப்பாயா? இருப்பேனே. கோயிலில் இருப்பாயா? இருப்பேனே. திருப்புகளிலும் இருப்பேன். எப்பேற்பட்ட அற்புதமான ஒரு சந்தக்கவியை நமக்கு தந்துவிட்டு நம்முடைய வினை தீர்க்கும் திருப்புகளையும் தரச் செய்தவன் யார் என்று கேட்டால் முருகப்பெருமான். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலும் அம்மா பொருளொன்றும் அறிந்தில்லனே. அருணகிரி என்கிட்ட என்ன சொன்னா? சும்மா இருன்னு சொன்னா. சும்மா இருன்னு இப்ப யார்கிட்ட சொல்லியிருக்கிற? முருகப்பெருமான் அருணகிரிநாதரிடத்திலே சொன்னதுதான் இந்த சும்மா இரு. சும்மா இருந்தா வினை போயிடும். வினை தீர்ப்பதற்கு வடிவேலன் வடிவெடுத்து வந்து விடுவான். அவ்வளவுதான். சும்மா இருக்க முடியுமா? அவ்வளவு எளிதாக நம்மளால சும்மா இருக்க முடியுமாங்க? அதே போல பாருங்க, முருகா என்று ஒரே ஒரு தடவை சொன்னானா 100 தடவை சொன்னானா? ஒரு முறைதான் சொன்னா இல்லையா? ஒரு தடவை சொன்னா போதுமா? முருகான்னு சொல்லிட்டா போதுமா? ஒரு ராஜா இருந்தாங்க, வேட்டைக்கு போறான். வேட்டையின் போது தெரியாம ஒரு முனிவரை அவனுடைய அம்பு கொன்று விட்டது. தெரியாம பட்டுருச்சுங்க. தெரியாம செஞ்சாலும் தெரிந்து செய்தாலும் பாவம் பாவம் தான் இல்லையா? பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சு போகுது அவனுக்கு. எங்க போய் தொலைக்கிறதுன்னு தெரியல. அமைச்சர்களை கூப்பிடுறான், ஆலோசனை பண்றான். எல்லாரும் சொல்றாங்க கங்கை கரையில ஒரு முனிவர் இருக்கிறார். அவர்கிட்ட போய் ராஜா நீங்க கேட்டா இதுக்கு பரிகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே தேர் எடுத்துக்கொண்டு எங்க போற? கங்கை நதி கரையிலே இருக்கக்கூடிய அந்த முனிவரின் ஆசிரமத்துக்கு போற. போய் என்னன்னு பாத்துடலாம். போனா அங்கே முனிவர் இல்ல, வெளியே போயிருக்கிறார். 8 வயசு பையன், அவருடைய பையன் இருக்கிறான். பாக்குறான், ராஜா வந்திருக்கிறாரு. ராஜாவே நீங்க எங்க குடிலை தேடியா? என்ன பிரச்சனையோ? அப்ப அவர் கேட்கிறாரு, தந்தை இல்லையா வீட்டுல? அப்பா இல்ல? அப்பா இல்ல, வெளியே போயிருக்கிறார். சரி அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ராஜா இங்கே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் ஏதோ ஒரு பிரச்சனையாலதான் வந்திருப்பீங்க. என்கிட்ட சொல்லுங்க, நான் அதை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா சிரிக்கிறானாமா. எனக்கு இத்தனோடு பொடிசுங்க, அது சொல்லுது நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ராஜா சொல்ல, நீ சின்ன பையனா இருக்கிறியே, யாரா இருந்தா என்ன? விளக்க யார் ஏத்துனா என்ன? ஒளி தருமா இல்லையா? சின்ன பையனா நீங்க கேட்க மாட்டீங்களா? கேளுங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜா சொல்றான், ரொம்ப பேசுறாப்புல. பிள்ளைங்க பேசினா அழகு இல்லையா? பேசணுங்க, பிள்ளைகள் என்றால் பேசண்டா. அப்படி அந்த குழந்தை சொன்ன உடனே ராஜா சொல்லிடுறாப்புல, இப்படி எனக்கு பிரம்மகத்தி தோஷம் இருக்கு, அப்பாவை தேடி வந்த காரணம் அதுதான், இதுல இருந்து நான் வெளியே வரணும், என்ன பண்ணலாம்? குழந்தை சொல்லுது, இதுக்கு போய் கவலைப்பட்டீங்களா நீங்க? ஒன்னும் இல்ல, கங்கை நதி பக்கத்துலதான் இருக்குது. முருகா 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 என்று 3 தடவை சொல்லி அந்த கங்கை நீரில் மூழ்கி எழுந்தீர்கள், ஆனால் உங்களுடைய பிரச்சனை தீர்ந்து போகும், அவ்வளவுதான். இதுக்கு கஷ்டமா? ராஜா பாக்குறா, இவ்வளவு எளிதான பரிகாரங்க. 3 தடவை முருகான்னு சொல்லுங்க பாப்பா எல்லாரும். முருகா முருகா முருகா.
3 தடவை சொல்லிட்டோம். இப்போ 3 தடவை சொல்லி என்ன பண்றான்? கங்கை நீரில் மூழ்கி எழுந்திருக்கிறான் ராஜா. தோஷம் போயாச்சு. சந்தோஷமா அவன் அரண்மனைக்கு போயாச்சு. இப்போ முனிவர் திரும்பி வர்றாரு குடிலுக்கு. பாக்குறாரு, தேர் சக்கரம் தெரியுது. தேரோட சக்கரம் இருக்கு பாருங்க, அது பதிஞ்ச தடம் தெரியுது. உடனே ராஜா வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முனிவருக்கு தெரிஞ்சு போச்சு. உள்ள போறாரு, பையன் இருக்கிறான். ராஜா வந்தாரா? ஆமாப்பா, ராஜா வந்தார். என்னாச்சு சொல்லு, நடந்ததை சொல்லு. அவருக்கு இப்படி பிரம்மகத்தி தோஷம் இருந்துச்சு, பரிகாரம் கேட்டார். நான் சொன்னேன். என்ன பரிகாரம் சொன்னாய்? முருகா 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 என்று 3 தரம் ஓதச் சொல்லி கங்கை நீரில் மூழ்கி எழச் சொன்னேன், அவ்வளவுதான் அப்பா. அட பாவி, பாவம் செய்து விட்டாயே, முருகா என்ற நாமத்தை 3 முறை ஓதச் சொன்னாயே, எவ்வளவு பெரிய பாவம். முருகா என ஒரு தடவை சொன்னா போதுமே, 3 தடவை சொல்ல வச்சு ஓவர் டோஸ் கொடுத்துட்டியே. மாத்திரையே என்ன செய்யணுங்க? டாக்டர் சொன்னா ஒரு மாத்திரையை போடுனா 3 மாத்திரையும் போட்டா எனக்கு இப்பவே வியாதி தீர்ந்துரும்னு போட முடியுமா? ஓவர் டோஸ் கொடுத்தா என்ன? ஓவர் டோஸ் கொடுத்துட்டாப்ல. கோவம் வருது முனிவருக்கு. இன்னும் தைரியம் இருந்தா முருகா எனும் நாமத்தை 3 முறை ஓத சொல்லி இருப்ப, எதனால் நீ அடுத்த பிறவியில் வேடனாக போக கடவாய். தன்னுடைய பையன் முருகாங்கிற மந்திரத்தை நீ 3 தடவை சொல்ல வைப்ப, அவ்வளவு தைரியம் உனக்கு. அடுத்த பிறவியில் என்ன? வேடனாக பிறக்க கடவாயின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை கண்ணுல கண்ணீர் வருகிறது. என்னப்பா தப்பு பண்ணினேன் நானு? முருகா என்னும் அந்த மந்திரத்தை 3 தரம் ஓத சொன்னதற்காக இப்படிப்பட்ட ஒரு சாபமா? சாப விமோச்சனம் கிடையாதா? அப்படே பாக்குறாரு. ரொம்ப பாவமா இருக்கு, பரிதாபமா இருக்கு. நம்ம குழந்தை, நம்மளே சாபம் போட்டோம் கோபத்துல. உடனே சொல்றாது, சாபத்தை என்னால் திரும்ப பெற இயலாது கண்ணே. ஆனால் நீ அடுத்த பிறவியில் வேடனாக பிறப்பாய் என்று சொன்னேனே, எப்படிப்பட்ட வேடனாக பிறப்பாய் என்று தெரியுமா? ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் திருவடி சம்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய குகனாக பிறப்பாய். யாரா பிறப்ப? ராமாயணத்துல 2 பேருக்கு தாங்க பெருமாள்ன்ற பேரு. ஒண்ணு லக்ஷ்மண பெருமாள், அடுத்தது குக பெருமாள். ராமச்சந்திரமூர்த்தியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அந்த அற்புதமான சம்பவமும் எப்படி நிகழ்ந்தது என்று கேட்டால், எப்படி நிகழ்ந்தது? குகன் பிறந்ததுக்கு காரணம் யாரு? முருகப்பெருமான். முருகா என்னும் அந்த மந்திரம் தான் குகன் என்னும் கதாபாத்திரத்தை உருவாக்கியது. நினைச்சு பாருங்களேன். அப்ப எத்தனை தடவை சொல்லணும்? 3 தடவை சொன்னா நமக்கு ஏதாவது அடுத்த பிறவியில ஏதாவது சொல்லிடுவானா முருகன் என்ற பயம் இருக்கிறதா? இல்லைங்க. முருகா என்று சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அற்புதமான புராண கதை. மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருக்கணும். சந்தோஷப்படுவான் இல்லையா? வாய் விட்டு சொல்லுவீங்களோ, வாய் விடாம சொல்லுவீங்களோ, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. மனைவி பாத்தீங்கன்னா முழு நேரமும் உங்க வாயிலிருந்து வரக்கூடிய மந்திரம் எது என்று கேட்டால் முருகா 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 முருகா. இந்த கணவன் ஒரு தடவை கூட சொல்ல மாட்டார், மறந்தும் சொல்ல மாட்டார், வாயில வரவே செய்யாது. ஒரு நாள் பாத்தீங்கன்னா இந்த மனைவி கணவனுக்கு சொல்றாங்க, அவர் கடையில இருக்கிறார். இன்னைக்கு சாயங்காலம் ஒரு விருந்து வச்சிருக்கிறேன், விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கிறேன் நம்ம வீட்டுல, கொஞ்சம் நேரத்தை என்ன பண்ணுங்க, கடையெல்லாம் சாத்திட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுது இந்த அம்மா. அவரும் கடையை சாத்திட்டு வந்துடுறாரு. பாக்குறாரு இங்க எல்லாம் விருந்தெல்லாம் தடபுடலாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மனைவி கணவனுக்கு, சரியா? கணவன் மனைவி என்னங்க சொல்றீங்க? மனைவி எல்லாம் விருந்தெல்லாம் ஏற்பாடு செய்யறதா? இந்த காலத்துல சோறு போடுறதே பெருசு, விருந்தா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் இருக்காரு, எழுத்தாளர். நிறைய கதைகள் எல்லாம் எழுதி பத்திரிகைகளுக்கு அனுப்புவாருங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா எழுதிட்டே இருந்தார். அப்போ ஒரு வித்தியாசமா ஒரு புகைப்படத்தை முன்னாடி வச்சுட்டே எழுதிட்டு இருக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், என்ன திடீர்னு ஒரு புகைப்படத்தை பார்த்து பார்த்து மனுஷன் எழுதிட்டே இருக்கிறாரு, என்ன சம்பவமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே, சார் இன்னும் சார் காலையில இருந்து எழுதிட்டே இருக்கிறீங்களே, இன்னும் எழுதுறீங்க? கதை எழுதுறேன் மேடம், வேற என்னத்த எழுதுறது? அது சரி, முன்னாடி ஒரு புகைப்படத்தை பார்த்து 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 எழுதிட்டு இருக்கீங்களே, அது யாரு?
அது என் மனைவி. மனைவியின் புகைப்படத்தை பார்த்து பார்த்து எழுதக்கூடிய ஒரு கணவன் என் கண் முன்னால இருக்கிறார்னு எனக்கு அப்படிப்பட்ட சந்தோஷம். இந்த காலத்திலயும் இப்படி ஒரு கணவனா? மனைவியின் புகைப்படத்தை வச்சு கதை எழுதுறாரே, ஆஹா! அப்படி என்ன சார் கதை எழுதுறீங்க? அவ மூஞ்சிய பார்த்தா என்ன கதை மேடம் எழுத முடியும், நீங்க சொல்லுங்களேன். ரொம்ப அற்புதமான கதை எழுதுவீங்களா இருக்கும். அட போங்க மேடம், பேய் கதை எழுதிட்டு இருக்கிறேன். அட பாவி, மனைவியை பார்த்து இந்த கதை தான் காலையில இருந்து எழுதிட்டு இருக்கிறிய? நான் என்னவோ நினைச்சேனே, அவன் முகத்தை பார்த்தா வேற எந்த கதைங்க வரும்ன்றாரு அவரு. இப்படிப்பட்ட கணவன் மனைவி இருக்கக்கூடிய இந்த காலத்துல, அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க. கணவனுக்காக விருந்தை ஏற்பாடு பண்ணி இருக்கிறா மனைவி. வந்தாச்சு, வந்த உடனே கேட்கிறாரு, என்ன விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிற? சொல்றேன். இந்த மாதிரி கூட்டத்துக்கு முன்னாடி அந்த அம்மா பேசுது. இன்னைக்கு நான் ஏன் இந்த விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன்னா, இதுவரைக்கும் என்னுடைய கணவன் முருகா என்ற நாமத்தை ஒரு தரம் கூட சொன்னதில்லை. ஆனால் நேற்று இரவு அவரே அறியாமல் அந்த முருகா என்னும் நாமத்தை சொல்லிவிட்டார். அதனால தான் இந்த விருந்தை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. இவர் பார்க்கிறாரு, என்னது அந்த நாமத்தை நான் சொல்லிட்டனா, என்னை அறியாமல் சொல்லிட்டனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழும்பி மயக்க பிடிக்கிறாரு. என்ன சொல்றாரு பாருங்க. என் மனைவி சொல்லுகிறாள், நான் அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டேன் என்று. அந்த மந்திரம் அப்பவும், ஐயோ அந்த மந்திரத்தை நான் சொல்லிவிட்டேனா? என் முருகப்பெருமான் என் மனத்தை விட்டு என் வாய் வெளியே வந்து விட்டானா? புரிஞ்சுதாங்க? என் மனசுக்குள்ள வச்சிருந்த முருகன் முருகான்னு சொல்லிட்டேனா, வாய் வெளியே போயிட்டானா? அவ்வளவுதாங்க. நெஞ்ச பிடிச்சாரு, முடிஞ்சிருச்சு கதை. அவ்வளவு நாள் எங்க வச்சிருந்தாரு முருகனை? நெஞ்சத்துக்குள் வைத்திருந்தார். அத வாய் வழியா சொன்னதுனால வெளியே போயிட்டானோ அப்படின்னு நினைச்சு அவருடைய உயிர் நின்று போகிறது. அந்த காலத்துல எல்லாம் கணவன் பேரெல்லாம் மனைவி சொல்றது இல்ல. இன்னைக்கு எல்லாம் என்னெல்லாமோ சொல்றாங்களே. பேரை கூட சொன்னாலும் பரவாயில்ல, அதுக்கு மேல சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். எப்படி எல்லாமோ கணவன்மார்களை அழைக்கிறார்களே. அன்னைக்கு எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, கணவன் பெயரை மனைவி சொல்ல மாட்டாங்க. ஏன்? மனத்துக்குள் தெய்வமாக இருப்பவர் நம் வாய் வழியாக வெளியே சென்று விடக்கூடாதா? இப்படிலாம் நினைப்போம். இன்னைக்கு அந்த ஆளு அவெல்லாம் இல்லையா? இதுதானே நடக்குது. ராமச்சந்திர மூர்த்தியை சீதாதேவி பார்க்கறாளாங்க முதல் தடவை. ராமன் எத்தனை அழகு என்பது நமக்கு தெரியும் இல்லையா? பார்க்கறா, பார்த்த உடனே கண்ணை மூடிக்கிறாளாமா. எதுக்கா இருக்குமோ, கருப்பா இருந்தாரு அதுக்கா? தோழிகள் அதான் கேட்கிறாங்க, ஏன் ராமர் அவ்வளவு மட்டமா இருக்கிறான்னு கண்ணை மூடி இருக்கிறியா அப்படின்னு கேட்கின்ற பொழுது சீதாதேவி சொல்கிறாளா? என்ன சொல்ற பாருங்க. என் கண் வழியே உள்ளே சென்ற ராமபிரான் மீண்டும் என் கண் வழியே வெளியே வந்துவிடக் கூடாது என்பதனால் கண்களை மூடி இதயத்தில் நிறுத்தி கொண்டேன் அப்படின்னு சொன்னாளா? ஆக முருகப்பெருமானை நம்ம வாய் விட்டு சொல்றோமோ, முருகா என்னும் மந்திரத்தை மனதிற்குள் வைக்கிறோமோ செய்யணும். அதைத்தான் இங்க சொல்ல வரேன். ஆக அருணகிரிநாதருக்கு வினையை போக்கியவன் யார்? முருகப்பெருமான். வினையையும் தீர்த்தார். நம்முடைய வினைகளை தீர்க்கக்கூடிய திருப்புகள் என்னும் மாமருந்தையும் நமக்கு தந்தவன் யார் என்று கேட்டால் முருகப்பெருமான் தான் இல்லையா? அதுலயும் பாருங்க, நமக்கு ஒரு மந்திரத்தையும் சொல்லி தந்து விட்டு சென்று விட்டார். யாரு? அருணகிரி இல்லையா? எப்படி? ஓம் நமசிவாய, நமசிவாய மந்திரம் இருக்கிறது இல்லையா? ஸ்தூல மந்திரம். சிவாய நம என்றும் இருக்கிறது, சூட்சும மந்திரம். நமசிவாயே என்று சொன்னால் இந்த லோகத்தில் கிடைக்கக்கூடிய அத்துணை இன்பமும் நமக்கு கிடைக்கும். சிவாய நம என்று சொன்னால் சிவனே கிடைச்சிருவார். அதனால நம்ம சொல்லக்கூடாது, சிவனே கிடைச்சிருவாராம். சிவனை வச்சுட்டு என்ன பண்றது இல்லையா? இல்லையா? உங்ககிட்டயே கேட்கிறேன், நமசிவாய மந்திரம் பெரிதா, சிவாய நம என்பது பெரிதா? ஒரு அம்மா இதை எப்படி சொன்னாங்க தெரியுமா? 80 வயசு வரைக்கும் நமசிவாயன்னு சொல்லிக்கிறோம். ஏன்? பொண்ணும் பொருளும் அப்பதான் எனக்கு கிடைக்கும். 80 வயசுக்கு மேல என்னத்த சொன்னா என்ன, சிவாய நமன்னு சொல்லிட்டு அப்படியே போய் சேர போற. இப்படி சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அறிவார்ந்த சில பேர் என்ன சொல்லுவார்கள்? இந்த வாழ்க்கைக்கு தேவையான
நம சிவாயம் வேணும், சிவாய நம என்று வேணும். ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்களே யாராச்சும். இகமும் பரமும் சுகமாக அமைய வேண்டும் என்றால் என்ன மந்திரம் வேணுமோ? பஞ்சாட்சரம் போதுமா? இல்லையே, சடாட்சரம் இருக்கிறதே. இசைபயிர் சடாட்சரம், அதனாலே இகபர சுகம் அருள்வாயே. கேட்கிறா பாருங்க, யார்? அருணகிரிநாதர் முருகன்ட்ட. மந்திரம் என்ன மந்திரம்? சரவண பவ என்னும் அந்த சடாட்சரம் தான் இகத்திலும் பரத்திலும் சுகம் தரம் கூடிய ஒரே மந்திரம். அதைத்தான் இங்கே நம்ம என்ன சொல்றோம்? சரவண ஜோதி என்று சொல்லுகின்றோம். அப்பேற்பட்ட அற்புதமான மந்திரத்தை தந்ததும் யார்? முருகப்பெருமான் தானே. இங்க வாழணுமா? சொல்லிக்க. அங்க வந்து நல்லா இருக்கணுமா? சொல்லிக்க. இகபர சுகம் வேணுமா? அங்கே சரவண பவ என்று சொன்னா போதுமே. எப்பேற்பட்ட அற்புதமான மந்திரத்தை நமக்கு தந்து சென்றிருக்கிறார் இல்லையா? அதுவும் யாராலே? திருமுருகப் பெருமானின் கருணையினாலே தானே. ஆக இப்படி அவருடைய வாழ்க்கையில, யாருடைய வாழ்க்கையில? அருணகிரியின் வாழ்க்கையில் வினையை தீர்த்து அவனை ஞானியாக்கியது திருமுருகப் பெருமான். எப்படி? யார் வாழ்க்கையில? அருணகிரி வாழ்க்கையில. சரி, பாவம் செஞ்சாதான் வினையா? பாவத்தை தான் நீங்க வினைன்னு சொல்றீங்களா? இல்லை, தமிழிலே மும்மலங்கள் என்று நாம் சொல்லுகின்றோம் இல்லையா? மும்மலங்கள், ஆணவம், கண்மம், மாயை என்பதுதான் அந்த 3 மலங்கள். அதுல முதல்ல வருது பாருங்க, ரொம்ப கஷ்டங்க. ஆணவம் என்பது கொடூரமான விஷயம். ஆணவம் எவனுக்கு வருகிறதோ அவன் இறுதியில் அழிந்து போவான் என்பதுதான் நாம் காணக்கூடிய செய்தி இல்லையா? ஆணவம் எப்போ வருங்க? படிச்சா வருமோ? வரும். பதவி வந்தா வருமோ? வரும். பணம் வந்தா வந்துடும். பணம் வந்தா வந்துடும் இல்லையா? ஒரு நல்ல பட்டு புடவை உடுத்தி 4 பெண்கள் மத்தியில நம்ம உட்கார்ந்து இருந்தால என்ன மாதிரி இங்க யாருமே புடவை கட்டலையே. நம்மளை விட 2 பவுனு குறைவா போட்டுட்டு 4 பேர் பக்கத்துல இருந்தா அந்த நேரத்துல வரும் பாருங்க, என்கிட்ட இருக்கிற அளவுக்கு இவகிட்ட எல்லாம் நகையே இல்லையே. அதுவும் ஆணவம் தான். ஆணவம் என்பது யாருக்கு வேணாலும் வரும். ஆணவம் என்பது உயர்ந்து நின்று அடி வாங்கக்கூடியது என்று கண்ணதாசன் சொல்லுவார் இல்லையா? ஆக ஆணவம் தான் முதல் மலம் என்று சொல்லுகின்றது நம்முடைய தமிழ். ஆணவம் வந்துட்டா வந்து நிற்பான் யார்? முருகப்பெருமான். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு ஒரு ஆள் சொன்னாரு. இப்படி சொன்னாலாம் தெரியாது. திருவிளையாடல் படத்துல சிவாஜி கணேசனுக்கு முன்னாடி ஒருத்தர் நின்னுட்டு நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்லுவாரு பாருங்க. அவர் யாரு? இப்ப ரொம்ப எளிமையாக்கிட்டேனே கேள்விய. நக்கீரர். அதாவது எதிரில் நிற்பது கடவுள், இறைவன் என்று தெரிந்த பின்னும் ஒருவனுக்கு ஆணவம் வருகிறது என்ற நினைச்சு பாருங்களேங்க. அதுவரைக்கும் சொன்னது சரிதான். பெண்களின் கூந்தலுக்கு மனம் இருக்குமா இல்லையா என்று இருக்காது. மலர்கள் அணிந்தால் தான் மங்கையின் கூந்தலுக்கு மனம் இல்லையா? நம்ம எல்லாம் சாதாரணமானவங்க. ஆனா சிவபெருமான் விடல பாருங்க. பராசக்தியின் கூந்தலுக்கு மனம் இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது சரண்டர் ஆயிரணுமா இல்லையா? சரணாகதி ஆகணுமா இல்லையா? தெரியுமா? இவர் போய் பார்த்தாரா? நக்கீரர் அருகில் இருந்து அவளை கவனித்தாரா? இறைவியின் கூந்தலுக்கு மனம் இருக்குமா இல்லையா என்று ஒரு மனிதன் சொல்லிவிட முடியுமா? மலர்களுக்கே மனம் வைத்தவள் அவள் தானே. பூக்கு வாசத்தை வச்சது யாருங்க? கடவுள் தானே. அவ கூந்தலுக்கு மனம் இருக்குமா இல்லையான்னு அற்பத்தனமான ஒரு கேள்விதான். ராஜாவுக்கு வந்த கேள்விதான் இல்லையா? என்ன செய்யணும்? சிவபெருமானே என்ன விட்டுரு, உன்கிட்ட எல்லாம் என்னால போட்டி போடவே முடியாது. ஆடானப்பட்ட பிரம்மனோ விஷ்ணுவுமே அட்டி வாங்கினாங்க இல்லையா? அட்டி முடிய பார்த்து நல்லா எம்மாத்திரனும் போயிருக்கணுமா இல்லையா? இந்த கீரன் அறிவின் ஆணவம் அங்கே விளையாடுகிறது. அவளுக்கும் கூந்தலில் மனம் கிடையாது. நீர் இறைவனை ஆனாலும் உம் நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே. அப்ப போட அவ்வளவு தைரியமா என் முன்னாடி நின்னு பேசுறதுக்கு உடனே என்ன செய்யறாரு? உள்ளதான் சாபம், பஸ்பமாகி போகிறார். ஆணவம் ஆணவம் என்று வந்துவிட்டாலே இறைவன் அங்கே வந்து நடனம் புரிய ஆரம்பித்து விடுவான். அதுதான் இந்த ஆள். அதுக்கப்புறமா சும்மா இருக்கணுமா இல்லையா? பாடினா சிவனைத்தான் பாடுவேன்,
பாடினா அப்பனைத்தான் பாடுவேன், சுப்பனை பாட மாட்டேன். யாருங்க இங்க சுப்பன்? சுப்பன் யாருங்க இங்க? முருகப்பெருமான். கோழியை பாடிய வாயால் குஞ்சை பாட மாட்டேன். இங்கே நான் பாடணும்னா சிவபெருமானை பாடுவேன். அதை தாண்டி இங்க ஒரு பாண்டிய மன்னன் மாறன் இருக்கிறான், அவனைத்தான் பாட போறேன். ஏயா ஒரு தடவை அடி வாங்கியாச்சுல்ல. சிவனும் முருகனும் வேறு என்று நினைப்பவர்கள் எத்துணை மூடர்கள் என்பதை காட்டுவதற்காக முருகப்பெருமான் வந்தாச்சு. ஏண்டா நான் வேற எங்க அப்பா வேறயா? சிவன் வேறு முருகன் வேறா? அப்படி ஒரு திமிரா உனக்கு? எங்க அப்பாவை பாடுவேன், என்ன பாட மாட்டேன். தமிழ் கடவுள் யாரு? நான் தானே தமிழ் கடவுள். என் மீது உனக்கு பாடல்கள் பாட முடியாதா? பாடலுக்காகவே இந்த பூமியில வந்தவங்க முருகப்பெருமான். தமிழ் பாடல்களுக்காக. பாடல்னா மத்த மொழி கிடையாது. நம்முடைய தமிழ் மொழியில பாடல் நூல்களை ஏற்படுத்துவதற்காகவே இங்கே அவதாரம் புரிந்தவன் யார் என்று முருகப்பெருமான். அவருக்கு அப்படி பிடிக்கும் நம்முடைய தமிழ். நினைச்சு பாருங்களேன், நம்ம எல்லாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள். தமிழ் பேசுகிறோம், தெய்வம் பேசிய மொழியிலே நாம் பேசுகிறோம். தெய்வ தமிழ் அல்லவா, இல்லையா? ஆக பாட மாட்டியா? வேணா யார விட்டது? வேண யார விட்டது? இவர் பாருங்க, நக்கீரர் திருப்பரங்குன்றத்துக்கு போறாரு. அங்க இருக்கிறதே யாரு? நம்மாளு. என்ன செஞ்சிருக்கணும்? கும்பிட்டு இருக்கணுமா? இவர் என்ன பண்றாரு? சிவலிங்க பூஜை. திருப்பரங்குன்றத்துக்கு போய் ஒழுங்கா மதுரையிலே செஞ்சிருக்கிறாமா இல்லையா? அதான் சொல்றேன், வினை யாரை விட்டது. போறாரு, அங்கே போய் சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிறாரு. முருகப்பெருமான் பாக்குற, நீ திருந்துற மாதிரியே தெரியல, உன்னை வச்சுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவிளையாடல் அங்கே நிகழ்கிறது. இவர் பூஜை பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அந்த நேரத்துல அரச மரத்துல இருந்து ஒரு இலை விழுது. பூஜை பண்றவன் பூஜையில இருக்கணுமா இல்லையா? கவனம் எங்க இருக்கணும்? பூஜையில இருக்கணும். பாக்குறாரு, அந்த இலை என்ன பண்ணுது பாருங்க, அந்த குளத்துல பாதி கரையிலையும் பாதி தண்ணியிலையும் இருக்கிற மாதிரி விழுந்துருச்சு. விழுந்த உடனே மேல உள்ள பகுதி இருக்கு பாருங்க, அது பறவையா மாறி போச்சு. கீழே இருப்பது மீனாக மாறி போச்சு. மீன் என்ன செய்யுது? உள்ள இழுக்குது. பறவை என்ன செய்யுது? மேலே இழுக்குது. இது என்ன காட்சி? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இந்த உலகத்திலே நாம் ஆசைகள் என்பதை கொண்டிருக்கிறோமா இல்லையா? அந்த பற்று எங்க இழுகுது? கீழே இழுகுது. இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் பாருங்க, அவன் மேலேயும் ஆசை வருது நமக்கு. அங்க போலாமா, இங்கே போலாமா? இறை பற்றா, இந்த உலகத்தின் மீதான பற்றா? அப்படியே மீன் உள்ள போகுது, பறவை மேலே இழுக்குது. என்னடா இது, அரச மர இலை மீனாகவும் பறவையாகவும் மாறி இந்த பாடுபடுத்துது, ரொம்ப தத்தளிக்குது, என்ன செய்யலாம்? பூஜையை விட்டு எழுந்திருக்கிறார். நேரே போறாரு. அந்த ரெண்டு சேர்ந்து இருக்கும் பாருங்க, அந்த நரம்ப கிள்ளி விட்டா ஒருவேளை ரெண்டும் பழச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரம்பு இப்படி கிள்ளி விடுறார். அவ்வளவுதான், அந்த பரிதாபம். ரெண்டும் துடி துடித்து இறந்து போகின்றன. முடிஞ்சு போச்சு கதை. 2 பேர் கதையை முடிச்சிட்டார். யாரு? நக்கீரர். சும்மா இருக்கலாமா இல்லையா? இதுதான் சொன்னது, சும்மா இரு. முருகன் ஏன் சொன்னது சும்மா இரு என்றால் சோம்பேறியா இருக்கிறது கிடையாதுங்க. மனம், மொழி, மெய் இந்த மூன்றிலும் அகங்காரம் என்பது இருக்கக்கூடாது. அதத்தான் சொன்னாரு. இங்க பாத்தீங்கன்னா கிள்ளி எரிஞ்சாச்சு, 2 செத்து போயாச்சு, தோஷம் பிடிச்சாச்சு. அங்க மரத்துல 2 பேர் உக்காந்துருக்கிறாங்க. முருகப்பெருமானின் அந்த படையில் இருப்பவர்கள் பூதகணங்கள் என்று சொல்லுவோம் இல்லையா? உக்கிரனும் மண்டாபரனும் பாக்குறாங்க. இதுக்குத்தானே காத்திருந்தோம், நீ எப்ப சிவ பூஜை செய்யாம ஏந்திரிச்சு போய் இந்த வேலையெல்லாம் செய்வேன்னு செய்யறது யாரு? எங்களுடைய முருகப்பெருமான். இதுக்கு தானே காத்திருந்தோன்னு சொல்லி அப்படியே அலேக்கா நக்கீரரை தூக்கி கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற குகையில அடைச்சிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. இப்போ குகைக்குள்ள இருட்டா இருக்குது. உள்ள பார்த்தா நம்ம மட்டும்தான் இருப்போம் அப்படின்னு நக்கீரர் நினைச்சா அங்க 999 பேர் இருக்கிறான். பூஜை பண்றவங்க எல்லாம் இப்படிதான் பூஜை பண்ணிருப்பாங்க போல இருக்கு. ஒழுங்கா பூஜை பண்ணிருந்தா அங்க வந்திருக்க முடியுமா? பூஜைன்னா எங்க இருக்கணும் கவனம்? சிவபெருமானின் மீது இருக்கணும் இல்லையா? 999 பேரும் இந்த ஆளை திட்டுறா நக்கீரரை. ஏயா என்னையா பண்ண, இப்படி உள்ள வந்து கிடக்குறிய? ஏன் அப்படின்னா அந்த குகைக்குள் யார் இருக்கிறான்னா கற்கி முக்கி என்னும் ஒரு பூதம் இருக்கிறா.
அவளுக்கு சாபம் என்ன தெரியுங்களா? 1000 பேர் சிவபூஜை செய்யாம வந்துட்டா உனக்கு அவங்க சாப்பாடு. உள்ள இருக்கிறவங்க 999 பேர் என்ன வழிபாடு பண்ணியிருப்பாங்க? இன்னும் ஒருத்தன் வந்துடக்கூடாது. 1000 பேர் வந்தா யார் சாப்பிட்டுருவா? கற்கிமுகி சாப்பிட்டுருவா. அடா பாவி, சிவபூஜையை ஒழுங்கா பண்ணிருக்கப்படாதா? 999 பேர் உயிரை கையில வச்சிட்டு இருக்கோமே, இங்க வந்து தொலைச்சிட்டியடா பாவி. யார? நக்கீரர் பாக்குறாரு. அப்படியா சங்கதி? 1000 பேர் சேர்ந்தா சாப்பிட்டுருமா? ஆமா சாப்பிட்டுரும். உக்கிரன் அண்டா பறன்னு சிரிக்கிறாங்க. வேணும் உனக்கு? ஒழுங்கா முருகப்பெருமானை பத்தி பாடிரு. அவர் வந்தா மட்டுமே நீ தப்ப முடியும். புரிஞ்சு போச்சு. இது சிவபெருமான் இல்ல, சிவபெருமானுடைய குமாரனான முருகப்பெருமானின் திருவிளையாடல். அப்பனை பாடிட்டோம், இனி சுப்பனை பாடல நான் விட மாட்டான். பாடுறாரு பாடுறாரு பாடுறாரு. பன்னீரு கை கோலப்பா, கொடிய வினை தீர்த்த வேலப்பா, காப்பாற்றப்பா, கதி இல்லப்பா. கடைசி நேரத்துல தானே யோசிக்கிறோங்க. வாழ்க்கையில வாழ்ற காலம் பூரா நம்ம நினைக்கிறது கிடையாது. மரணப்படுக்கையில தானே தோணுது. இறைவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் நமக்காகத்தான் காத்து கொண்டு இருக்கின்றான். என்றைக்குப்பா என்னை தேடுவாய் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றான். எப்ப சொல்றோம்? 65 வயசுல படுக்கையில. அதை உணர்த்துறதுக்கு தான் இந்த கதையே. பாடுறாரு 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 பாடுறாரு. அவ்வளவு அழகான பாடல்கள். அதுலயுமே முருகப்பெருமான் வரல. அடுத்து பாடுறாரு, கிழவோனேன்னு பாடிட்டாராமா. முருகப்பெருமானுக்கு கோவம் வருது. கிழவன் ஆனப்புறம் வர, கிழவோனேன்னு தானே பாடுன, கிழவன் ஆனதுக்கு அப்புறம் தானே வர முடியும். ஐயோ இளையோனே, இளமை வாய்ந்தவனே, இளைஞனே என்று சொல்லி பாட்டு பாட்டு அவ்வளவு பாட்டு வந்தாச்சு. இந்த பாடல் எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருமுருகாற்றுப்படை என்று தமிழ் பக்தி இலக்கியங்களிலே கடவுள் வாழ்த்தாக போற்றப்படக்கூடிய ஆற்றுப்படை நூல் தான் திருமுருகாற்றுப்படை. அதைத்தான் அங்கிருந்து பாடிட்டார். முருகனுக்கு அவ்வளவு சந்தோஷம். எத்தனை பாடல் தமிழ்ல, எத்தனை பாடல். தமிழ்ல திட்டுனாலே எனக்கு பிடிக்குமே, என்ன வாழ்த்தி வாழ்த்தி பாடுறிய ஐயா, இப்ப வரேன் பாருன்னு சொல்லி தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய வேலை எறியறான். பாரு ரெண்டா பொழக்குது. கற்கி முக்கி வர்றதுக்குள்ள இதெல்லாம் நடந்துருச்சு. அந்த அம்மா, அந்த பூதம் குளிச்சுட்டு தான் சாப்பிடுமா. ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்மள பல பேர் செய்யறதே இல்லை. குளித்து விட்டுத்தான் இல்லையா? கூழானாலும் குளித்து குடி. என்ன சொன்னா என்ன, நாங்க அதெல்லாம் செய்ய மாட்டோம். ஆனா பாருங்க, அந்த பூதம் குளிக்க போயிருக்குது. இந்த நேரத்துல முருகன் இதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, இவங்க வந்தாச்சு. நக்கீரர் தப்பிட்டார். நக்கீரர் உயிர் பிழைத்துக் கொண்டார். சிவபெருமான் எரிச்சிட்டார். எம்பெருமான் முருகப்பெருமான் அதை செய்யவில்லை. முருகனுக்கு தண்டிக்கவே தெரியாதுங்க. தடுத்தாட்கொள்ள மட்டும்தான் தெரியும், அழிக்க தெரியாது. அருள் செய்ய மட்டும்தான் தெரியும். ராமாயணத்துல ராமபிரான் என்ன பண்றார்? ராவணனை வதம் பண்ணி தான் சீதா பிராட்டியை மீட்டெடுக்கிறார் இல்லையா? வதம் முடிஞ்சிருச்சு. கிருஷ்ணன் என்ன பண்றான்? கம்சனை அழிச்சிட்டு தான் எல்லா வேலையும் செய்யறான். அங்கேயும் வதம் நடந்தாச்சு. சிவபெருமான் மன்மதனை எரிச்சு தான் வதம் பண்ணார் இல்லையா? அங்கேயும் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் வதம் பண்ணினாங்க. எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு அந்த வதம் செய்யலாம் தெரியாது. சூரபத்மனை என்ன செஞ்சாங்க? ரெண்டா பிளந்து மயிலாகவும் சேவர் கொடியாகவும் மாற்றிக்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் முருகப்பெருமான் என்று சொன்னால் இதுதான் நமக்கு ஞாபகம் வரும். முருகனையும் கும்பிடுறோம், முருகன் கூட இருக்கிற அசுரனையும் நாம் வழிபடுகிறோம் என்றால் முருகப்பெருமான் எத்துணை கருணை வாய்ந்தவன் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நக்கீரர் பாட்ட பாடல அவ்வளவு அவமானப்படுத்துறார். இருந்தாலும் அவருடைய வினையையும் போக்கி அவர் வாயிலிருந்தே தமிழ் பாடல்களை வரச் செய்து அதை திருமுருகாற்றுப்படை என்றும் ஆக்கி தமிழிலே 10 பாட்டு 8 தொகை எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னங்க நீங்க என்னெல்லாமோ சொல்றீங்களே, எத்துணை பக்தி இலக்கியங்கள் தெரியுமா? படிக்க முடியுமா? தமிழ் கடலை அருந்த முடியுமாங்க? ஆனா என்னவாது செய்யறோமாங்க? ஏதாவது செய்யறோமா? திருமூலரை தெரியும் நமக்கு, அருணகிரியே தெரியும். ஏதாவது பாட்டு பாடுறோம்? அவங்க பாட்டுக்கு வேலை இல்லைன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. நீங்க வேற எங்களுக்கு 1008 வேலை இருக்கு, இதைத்தான் படிச்சுட்டு இருக்கணுமா? இல்லையே, எல்லாமே மந்திரம். அதனாலதான் திருமந்திரம் அதுக்கு பேரு. 1000 மந்திரம் இருக்கலாம், ஆனா திருமந்திரம் என்று அழைக்கப்படுவது திருமூலர் எழுதினதான்.
இல்லையா? இப்படி திருமுருகாற்றுப்படை என்னும் அற்புதமான நூல் நமக்கு கிடைக்க பெற்றதும் யாரால்? முருகப்பெருமானால். மன்னர்களுக்கு மட்டும் ஆணவம் வராதுங்க, ஞானிகளுக்கும் ஆணவம் வரும். நக்கீரர் போல ஒரு சிறந்த புலவர் கிடையாது. ஆனா எங்க போயிட்டாரு பாருங்க, ஆணவத்தின் உச்சிக்கே போயாச்சு. எல்லாருக்குமே ஆணவம் வரும். குறிப்பா சொல்ல போனா ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழனை பிடிக்காதவர்களே கிடையாது இல்லையா? எப்பேற்பட்ட பெரிய ஆலயத்தை இன்னைக்கு நம்ம தமிழ் மன்னர்கள்னு சொன்னா உங்களுக்கு உடனே ஞாபகம் வருது யாரு சொல்லுங்க? ராஜராஜ சோழனும் அவன் கட்டிய அந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயமும் தான் நம்ம கண்ணு முன்னாடி அப்படி நிற்கும் இல்லையா? அவனுக்கே ஒரு நாள் பாக்குறாங்க, அப்படியே தான் கட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த தஞ்சை பெரிய கோயிலை பார்த்து அப்படி ஒரு பூரிப்பு. எங்க 2 படுக்கை அறையுடன் கூடிய ஒரு வீட்டை கட்டிட்டாலே இந்த ஊர்லயே நான் தான் பெரிய வீடு கட்டியிருக்கிறேன்னு சொல்லி நமக்கு ஆணவம் வருமா இல்லையா? இந்த ஊர்ல எவனும் என்ன மாதிரி கோயில் வீடு கட்டினது கிடையாது, என்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு வாகனம் கார் கிடையாது நினைக்கிறோமா இல்லையா? அவ்வளவு பெரிய கோயிலை கட்டி வச்சிருக்கிறான், கொஞ்சம் ஆணவம் வந்துட்டாதான் என்ன? அப்படியா? அவ்வளவு பெரிய கோயிலை கட்டின கொஞ்சம் வந்தாதான் என்னங்க? நீங்க வேற, அவனுக்கு ஆணவம் வந்தது, அவனுக்கு ஆணவம் வருது. இந்த உலகத்திலே பெரிய கோயிலை கட்டியவன் இந்த ராஜராஜ சோழன் தான். அப்படி மனசுல நினைக்கிறான். அவனுக்கு ஒரு ஆசை வேற வருதுங்க. என்ன தெரியுங்களா? பொதுவா நம்ம வீட்டை கட்டும் போது பாத்தீங்கன்னா மேல இருந்து பார்க்கணும்னு ஒரு ஆசை வரும் இல்லையா? வீடை கட்டும் போது எவ்வளவு பெருசா கட்டி இருக்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரனை கூட கொஞ்சம் மேல கட்டி இருக்கிறோமா, கொஞ்சம் கீழே கட்டியிருந்தா இன்னும் 2 அடி மேல கட்டணும், வருமா இல்லையா? அதே போல அவனுக்கு வருதே, கோயில பாக்குறான், மேல இருந்து பார்க்கணும்னு ஆசை வருதே. உடனே என்ன பண்றான்? மந்திரிகள்கிட்ட சொல்றான், ஒரு 300 அடிக்கு ஒரு குன்றை எழுப்பி விடுங்கள். என்ன அதெல்லாம் கேட்க முடியாது ராஜராஜ சோழன்ட்ட. 300 அடிக்கு என்ன பண்ணு? ஒரு குன்றை எழுப்பு. ஏன்? கோபுரத்தின் உயரம் 216 அடி, அதை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். மனசுக்குள்ளே நினைக்கிறான், ஒரு குன்றை ஏற்படுத்தி விடுங்கள். சரி ராஜா. ஒரு நாள் குன்று தயாராகி விட்டது. எதுக்கு? மேல இருந்து பார்க்கணும். இப்போ ராஜராஜ சோழனும் அவனுடைய மந்திரிகளும் மனைவிமார்களும் புடைசூழ எங்க போறாங்க? அந்த 300 அடி குன்றுக்கு மேல ஏறி போறாங்க. ஒருத்தருக்கும் தெரியாது ராஜா எதுக்காக கூட்டிட்டு போறான். கேட்க முடியுமாங்க? ராஜராஜ சோழன் இல்லையா, அவன் முன்னாடி எல்லாம் கேட்க முடியுமா? அமைதியா போறாங்க. மேல போய் ராஜராஜ சோழனுக்கு ஒரு சின்ன மண்டபம் மேல இருக்கு. உள்ள போய் இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம் கட்டிய அந்த பெரிய கோயிலை பார்க்க போகிறோம். எப்படி இருக்கும்ல? நினைச்சு பாருங்களேன். நீங்க உங்க ராஜராஜனா கொஞ்சம் நினைச்சு அந்த கோயிலை அப்படி போய் நான் பார்க்க போறேன் அப்படின்னு நினைச்சு பாருங்க. அப்படி போய் நிக்கிறான். அங்க திரை போட்டிருக்கிறாங்க. திரையை விலக்குகிறான், பார்க்கிறான் அந்த கோயிலை. சந்தோஷப்படணுமா இல்லையா? இல்லைங்க. கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் கொட்டுகிறது. அடக்க முடியல அவனுக்கு அழுகைய. முகம் வாடி போகுது. ஏங்க அவ்வளவு பெரிய கோயிலை கட்டிட்டு ஏண்டாப்பா அலற அப்படின்னு அவன் மனசு கேட்கும்போது மனசு சொல்லுது, இந்த கோயிலை அற்பமானுடனான நான் இங்கிருந்து பார்க்கும்போது மிகச் சிறியதாக தெரிகிறது. எம்பெருமான் ஈசன் மேலிருந்தல்லவா இந்த கோயிலை பார்ப்பா, அவன் கண்ணுக்கு இது தெரியவே செய்யாதே. நான் பெரிய கோயில் பெரிய கோயில் பெரிய கோயில் என்று எல்லா இடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேனே, இது பெரிய கோயில் அல்லவே. சிவன் பார்த்தா, எந்த ஈசன் பார்த்தா அந்த கோயில் மேல இருந்து தெரியாதே. எவ்வளவு தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறேன் நான், பெரிய கோயிலை கட்டிவிட்டேன் என்று. இனி ஒரு பொழுதும் நான் இதை சொல்ல மாட்டேன். ராஜராஜ சோழன் பெரிய கோயிலை கட்டவில்லை. திற மூடுறான், வரான். எல்லாரும் அவனுக்கு பின்னாடி திருப்பி வராங்க. ராஜாவுக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சு போச்சு போல. மேல வரேன், மேல வாங்கன்னு சொல்றான். மேல வந்தாச்சு. அவனே போனா, ஏதோ செஞ்சா, வெளியே அழுதுட்டே வரான். இப்போ திருப்பி கீழே வாங்கன்றான். ஒன்னும் புரியலையே. அதையும் கேட்க முடியாது. ஏனென்றால் ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழனுக்கு ஒரு கணத்துல ஆணவம் வந்தது இல்லையா? நம் எல்லோருக்குமே ஆணவம் வருங்க.
கர்வம் வரும், திமிர் வரும். வரும், எனக்கெல்லாம் வராது, அந்த பரம்பரையிலே நான் பிறக்கல அப்படியெல்லாம் இங்க சொன்னீங்கன்னா முழுக்க முழுக்க பொய் சொல்கிறீர்கள் என்று அர்த்தம். எல்லோருக்கும் வரும், மன்னனுக்கும் வரும், ஞானிக்கும் வரும். அடுத்தது அதுதான் சொல்ல போறேன். வருகின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும்? தட்டி விடணுங்க, தட்டி விடணும். இறைவன் முன்னால் எதுவுமே கிடையாது என்ற எண்ணம் உங்களுக்குள் எழ வேண்டும். அப்போது ஆணவம் என்பது வரவே வராது. மேல எழும்போதெல்லாம் தட்டு, நீ ஒண்ணும் இல்ல, பண்றதெல்லாம் மேல இருக்கிறவன் பண்றான், பண்றதெல்லாம் சுவாமிகள் பண்றார், அந்த எண்ணம் வந்துடுச்சுன்னா ஆணவம் வருமா? எல்லாமே நிகழ்வது இறைவனின் திருக்கருணையினால், முருகப்பெருமானின் திருக்கருணையினால் என்று நாம் நினைத்து விட்டாலே அங்க ஆணவம் வருமா என்ன? வராது, வர விடக்கூடாது. எதுக்கு தண்ணி ஊத்தி மனசுக்குள்ள வளர்க்குறீங்களோ அது வளருங்க. எதுக்கு? அன்பை விதைத்து அதற்கு நீர் ஊற்றினால் அன்பே சிவம் என்று ஆகிவிடுவீர்கள். அன்பும் சிவமும் ஒன்று இல்லையா? எதை ஊத்தி வளர்க்குறீங்களோ அதாங்க அறுவடை பண்ண முடியும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். நம் முன்னோர்கள் சொல்லும் மொழிகள் எதுவுமே பொய் கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய அறிவை உபயோகித்துக் கொண்டு அதை பகுத்தறிவுன்னு சொல்லி அதை மூட நம்பிக்கையாக்கி, இல்லையா? படித்த படிப்பெல்லாம் எதுக்குங்க? அறிவின் உச்சம் எது? அன்பு. அறிவின் உச்சம் எது? அன்பு இல்லையா? அது யார் உணர்ந்துக்கிறோம்? எனக்குத்தான் எல்லாம் தெரியும் இல்லையா? நான் தான் பணக்காரன், நான் தான் படித்தவன், நான் தான் உயர்ந்தவன். எங்க கொண்டு போய் வைக்கிறதுக்கு? கடைசியில எல்லாத்தையும் 6 அடிக்குள்ள போட்டு மூழ்கடித்து விடும் இந்த பூமி மண் தான் பெரிது. அதை உணராதவர்கள் வாழ்க்கையில யார் வந்து விளையாடிடுவான்னா, முருகப்பெருமான் வந்து ஒரு ரொம்ப எளிமையா சொன்ன ஒரு காட்டு காட்டிடுவாங்க. தாங்க முடியாது நம்மளால. ஆகவே ஆணவம் என்பதை நம்முடைய மனத்திலிருந்து எடுத்து விட ரொம்ப கஷ்டம். நான் இல்லைன்னு சொல்லல. ஆணவம் என்பதை வருவதை தடுக்கிறலாம் முடியாதுங்க. ஆனா தடுத்து அதை அடித்து வைக்க முடியும். வரும், வரும் பொழுதெல்லாம் நாம் சொல்ல வேண்டும், இறைவா இந்த ஆணவத்தில் இருந்து என்னை காப்பாற்ற சொன்னா போதுங்க, ஓடி வந்து காப்பாற்றுவான் முருகப்பெருமான். நான் சொன்னேன் இல்லையா, மன்னர்களுக்கு மட்டும் தான் ஆணவம் வருமா? இல்லை, ஞானிகளுக்கும் வருமே, வந்துச்சே. ஒவ்வொரு வீட்லயும் தமிழ் பேசுறீங்களா, அங்க ஒரு பாட்டி இருப்பா. நான் தொடங்கும் போதே ஒரு பாட்டியோட பாடலோட தான் தொடங்கினேன் இல்லையா? அரிதறிது மானுடர் ஆதல் அரிது. சொன்னது யாரு? ஔவை பாட்டி. எத்தனை தமிழ் புலவர்களையும் எத்தனை அரசர்களையும் தம்முடைய பாடலாலே வீழ்த்தி காட்டினவள் இல்லையா? அறிவினால் அத்தனை பேரையும் தோற்கடித்தவள் இந்த ஔவை பாட்டி. இந்த அம்மா என்ன பண்ணுது பாருங்க, ஒரு நாள் வருது, ஞானிகளுக்கும் வினை இருக்கும். ரொம்ப தூரம் வந்ததுனால ரொம்ப அசதியா இருக்கு. ஒரு காடு, பசிக்குது. பசி வந்தால் 10ம் பறந்து போகும், மயக்கம் வருது. அந்த நேரத்துல அழகான ஒரு நாவல் மரம், நாவல் மரத்திலே ஒரு மாடு மேய்க்கக்கூடிய சிறுவன் இருக்கிறான். பாக்குது, பசிக்கு என்ன பண்றது, நாவல் பழத்தையாவது சாப்பிட்டுட்டு போலான்னு நினைக்குது. இதெல்லாமே உங்களுக்கு தெரிந்த கதையாத்தான் இருக்கு இல்லையா? உக்காருது, மேல பாக்குது, தம்பி ரொம்ப பசிக்குதுப்பா, கொஞ்சம் அந்த நாவல் பழங்களை பறிச்சு போட பாட்டிக்கு. பாக்குறான் பையன், இவளா, சரி பாட்டி. என்ன கேட்பான் அவன்? சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா? இந்த அம்மா யோசிக்குது, பழத்துல ஏதையா சுட்ட பழம் சுடாத பழம்? பையன் பெரிய பையனா இருப்பான் போல இருக்கு. நம்ம யாரு, நான் யாரெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். இந்த பொடி பையன் ஏதோ கேள்வி கேட்கிறானா, இருந்தாலும் இவனுக்கு தெரியக்கூடாது, தெரிந்தால் அவமானம். ஆகையினால தெரிஞ்ச மாதிரியே, பழத்துல என்னடா சுட்ட பழம், பறிச்சு போடுற தங்கம். உடனே பாக்குறான் அந்த பையன், மரத்தை பிடிச்சு உள்ளுக்கிறான். கனிந்த பழங்கள் எல்லாமே மண் மேலே விழுகின்றன. இந்த அம்மா ஒவ்வொன்னையா பொறுக்கி எடுக்குது. கனிந்த பழங்கள் என்றால் என்ன இருக்கும்? கீழே விழும்போது நாவப்பழம் எல்லாம் சாப்பிட்டுருப்பீங்கல்ல, ஏதோ தெரியாத பழத்தை சொல்ற மாதிரியே பாக்குறீங்களே. நாவப்பழத்தை எடுத்து என்ன பண்ணுது இந்த அம்மா? கையில எடுத்து வச்சுட்டு மண் இருக்கும் பாருங்க, அப்படியே ஊதி ஊதி சாப்பிடுதான். பாக்குறான் அந்த பையன்,
பாட்டி பழத்துல என்ன சுட்ட பழமா சுடாத பழமான்னு கேட்டா இப்ப ஊதி ஊதி சாப்பிடுற பழம் சுடுதா? என்ன ஊதி ஊதி சாப்பிடுற பழம் சுடுதா என்ன? பொள்ளேர் நிறைஞ்ச மாதிரி இருந்தது அவ்வைக்கு. எப்படி பொள்ளேர்னு அற விழுது. அப்ப சொல்றா, கருங்காலி கட்டைக்கு நாணாத கோடாலி இருங்கதலி துண்டுக்கு நாணுமாம். எப்படி? கருங்காலி கட்டைக்கு நாணாத கோடாலி கதலி தண்டுக்கு நானும். பெருங்கானில் பெருங்காட்டுல காரருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றது ஈரிரவு துஞ்சாது என் கண். கருங்காலி கட்டை எப்படி இருக்கும்னு தெரியும், கோடாலி எப்படி இருக்கும்னு தெரியும். ஒரே போடா போட்டாலும் கருங்காலி துண்டாயிரும். அதே நேரத்துல வாழைத்தண்டை வெட்ட முடியுமாங்க? கோடாலியாகவே இருந்தாலும் வாழைத்தண்டை வெட்ட முடியுமா? வலிக்கு விட்டுடுமே கண்ணா. அவையார், இந்த காட்டிலே மாட்டை மேய்க்கின்ற உன்னிடம் நான் தோற்று போனேனே, அடக்கடவுளே 2 நாள் எனக்கு தூக்கம் வாராதே. யாரு? அவ்வை பாட்டி சிரிக்கிறா. யாரு? மாட்டை மேய்க்கிறான் பாருங்க, உடனே அவனுடைய உருவம் மாறுகிறது. வந்தது யாரு? முருகப்பெருமான். ஒண்ணுமே ஓடலைங்க ஔவையாருக்கு. முருகா, நீயா நீயா என்னிடம் வந்து கலாவினோதம் செய்தாய்? நீ அப்ப வந்தே? நான் நினைச்ச சாதாரண சிறுவனாக இருக்க முடியாது. சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு நம்ம கேட்போமா? அவன் அறிவின் எல்லையை நாம் அறிய முடியுமா? சொல்ற, கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு. முருகா, என் ஆணவம் அடங்கியது. ஆணவம் போச்சு, அங்கே ஆணவம் அடி வாங்குகிறது. இப்ப முருகப்பெருமான் சிரிக்கிறான். அவ்வை பாட்டி, சாப்பிட்டியா? வயிறு நிறைஞ்சுதா? ரொம்பவே நிறைஞ்சது. வயிறு மட்டும் இல்லை கண்ணா, நெஞ்சமும் நிறைந்து போனது. இங்கே அறிவு மட்டும் எப்பவும் நிறையும் நினைக்கவே கூடாதுங்க. கற்றது கைமண், கல்லாதது உலகளவு. இப்போ விடுவாரா? வினைய தீத்தாச்சு, ஆணவத்தை தடுத்தாட்கொண்டான் எம்பெருமான் முருகப்பெருமான். அதோட நிறுத்துவான்னு சொன்னேனா? இல்லையே. வினையை போக்கியவன் அடுத்து ஞானத்தை கொடுப்பான்னு சொன்னேனா? இல்லையா. சும்மா இல்ல. யார் நிக்கிறா? அவ இல்ல நிக்கிறா, தமிழ் பிராட்டி அல்லவா. அவள்கிட்ட பாட்டு வாங்கலனா எப்படிங்க? அவ்வை கிழவியே, நான் கேட்கறதெல்லாம் நீ சொல்லணும். உடனே, என்ன கேட்க போற வடிவேலா? எவ்வளவு பாக்கியசாலியாக நான் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட காட்சியை எனக்கு நீ வழங்கி இருக்கிற, கேளு. இனிது எதுவோ உலகில்? இனிது எது? இனிது இனிது ஏகாந்தம் இனிது. அதனினும் இனிது ஆதியை தொழுதல். அதனினும் இனிது அறிவினர் சேர்தல். அதனினும் இனிது அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பது தானே என்று பாடி முடிக்கிறாள். நினைச்சு பாருங்களேன், இவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறார். தனிமை, தனிமையிலே இனிமை காண முடியுமான்னு ஒரு பழைய பாட்டு உண்டு. ஆனா அவ்வை பாட்டு என்ன சொல்றா? ஆமா, தனிமை என்பது இனிதுதான். எப்போது? இறைவனை நினைக்கும் போது. அதனினும் இனிது ஆதியை தொழுதல். அதனினும் இனிது அறிவுள்ளோரை சேர்தல். அறிவு இருக்கக்கூடியவங்க மத்தியில நம்ம இருக்கிறோம்னா நம்மள மாதிரி ஒரு பெரும் பாக்கியசாலி இந்த உலகத்திலே கிடையாது. அதனினும் இனிது என்ன சொல்றா பாருங்க, அவங்க கூட எப்பவும் இருக்கணும், கனவிலும் இருக்கணும், நனவிலும் இருக்கணும். யாரிடம்? அறிவுள்ளோரிடம். இப்படி பாடிருச்சா? அடுத்தது விடுவானா வடிவேலன்? தமிழ் பித்து பிடித்த கடவுள் அல்லவா, தமிழ் பித்தன், தமிழ் வித்தகன் இல்லையா, தமிழ் ஆராய்ச்சியாளன், தமிழ் வினோதன். யாரு? முருகப்பெருமான். விடமாட்டேங்கிறான். கொடிது எதுவோ உலகத்துல மிக கொடிது எது? கொடிது கொடிது வறுமை கொடிது. அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். பசி கொடிது கொடிது, வறுமை கொடிது. அதனினும் கொடிது இளமையில் வறுமை. சின்ன வயசுலயே வறுமையில இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்டாதான் தெரியும் அது எத்தனை கொடிது என்பது. அதனினும் கொடிது ஆற்றனா கொடுநோய். எழும்ப முடியாத ஒரு நோய் வந்துருச்சுன்னா அதை விட கொடுமையானது உலகத்துல எதுவும் கிடையாது. அதனினும் கொடிது அன்பிலா பெண்டிர். இங்கதாங்க விஷயம். அன்பில்லாத ஒரு மனைவி கிடைச்சிட்டாலா வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. கொடுமை எது? அன்பில்லாத மனைவி வாய்ப்பது.
அதனினும் கொடிதுன்னு ஒரு வார்த்தையை போடுறா. இன்புற அவள் கையில் உண்பது தானே. அப்படி ஒரு மனைவி கிடைச்சு அவ போடுற சோத்துல நீ வாழ்ந்தன்னு வச்சுக்க, அதை விட கொடுமை இந்த உலகத்துல கிடையாது. உண்மையா இல்லையா? அன்பான மனைவி கிடைக்கலன்னா நினைச்சு பாருங்களேன். சும்மா கணவன்மார்களே நம்ம சொல்லக்கூடாதுங்க. சும்மா இல்லையா? கணவன்மார்கள் தான் கெட்டவங்களா? இல்லையே. பாதி பேரு கெட்டவங்களா மாறதுக்கு மனைவிமார்கள் காரணம். நான் பெண்ணா இருந்து இப்படி சொல்றேன்லாம் நினைக்க கூடாது. பாதி தப்பு பெண்களிடமும் இருக்கிறது இல்லையா? கற்பு எப்படி பொது உடைமையோ அதே போல தப்பு என்பதும் பாதி பாதிதான் இல்லையா? கணவனின் குணமறிந்து வாழ வேண்டும், மனைவியின் குணமறிந்து கணவன் வாழ வேண்டும். அதுதானே இல்லறம் இல்லையா? இதத்தான் சொல்ற, அன்பிலா பெண்டீர் அவ கையில நீ சாப்பிட்டன்னா தொலைஞ்சுதுவோம் வாழ்க்கை. அடுத்தது கேட்கிறா முருகன் பாருங்களேன், உலகத்திலே பெரிது எதுவோ? பெரிது பெரிது புவனம் பெரிது. புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமால் உந்தியில் உதித்தோன், கரியமாலோ அலைக்கடல் துயின்றவன், அலைக்கடலோ குருமுனியின் அங்கையில் அடக்கம், குருமுனியோ கலசத்தில் பிறந்தோன், கலசமோ புவியிற் சிறுமன், புவியோ அரவினு கொறுதலை பாரம், அறவோ உமையவள் சிறு விரல் மோதிரம், உமையோ இறைவர் பாகத் தொடுக்கம், இறைவரோ தொண்டருள்ள தொடுக்கம், தொண்டர்தம் பெருமை சொல்லலும் பெரிதே. சொல்லிட்டா பாருங்க. யாரு? உலகம் பெரிசு, உலகத்தை படைத்த இறைவன் பெரியவன். பிரம்மா பெரியவனா? பிரம்மாவுக்கு மேலே யார் இருக்கிறா? திருமால் இருக்கிறா. திருமால் பெரியவனா? கடல் பெருசு, கடல் தாங்குகிறதே அவன. நாராயணம் படுத்திருக்கிறது எங்க? இங்க. அப்ப நாராயணம் பெருசா கடல் பெருசா? கடல் தான் பெரியது. கடல் குருமுனியின் அங்கையிலட குடிச்சிட்டான். குருமுனி அகத்தியர் இருக்கிறார் பாருங்க, நம்முடைய முருகப்பெருமானின் முதல் சீடன் அகத்தியர். அகத்தியர் அங்கையில் அடக்கம். அகத்தியர் எங்க பிறந்தாரு? கலசத்துல பிறந்தாரு. கலசம் புவியில் சிறு மண். பூமியில இத்தனோண்டு மண்ணை வச்சு கலசம் பண்ணிடலாம். அப்ப பூமி பெருசு. பூமி அரவினுக்கு ஒரு தலைபாரம். 5 தலை, இதுல ஒரே ஒரு தலை தான் எது? பூமி. அந்த அறவும் யாரோட மோதிரமா? அதுவும் எந்த விரலுக்கு போடுற மோதிரம்? சிறு விரல். யார் போட்டிருக்கிறா? உமையவள் சிறு விரல் மோதிரம். அங்க போயிருச்சு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நம்ம எந்த பக்கம் இருக்கிறோம்? நம்ம எந்த பக்கங்க இருக்கிறோம்? பூமி பெருசு, கடல் பெருசு, நாராயணம் பெருசு, பிரம்மா பெருசு, எல்லாம் இங்க வந்து உக்காந்துருக்குதே. உமையவள் சிறு விரல் கண்ணுக்கே தெரிய மாட்டோமே. என்ன ஆட்டம் போடுறோமோ இல்லையா? நந்தவனத்தில் ஓர் ஆண்டி, அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி. ஒழுங்கா உடம்ப வச்சிட்டு இருக்கணுமா இல்லையா? என்ன ஆட்டம்! 10 வருஷமா, 20 வருஷமா, 50 வருஷமும் ஆடி ஆடி அடங்கி இறுதியிலே இறைவனை நினைக்க கூட நொடிகள் இல்லாமல் எத்தனையோ பேர் இறந்து போகிறார்கள். எங்க வாழும் போதே நினைச்சிட்டா தான் என்னங்க கடவுளை, என்னங்க நீங்க வாழும்போது கடவுளை நினைப்பது என்ன அவ்வளவு கஷ்டமாங்க? முருகான்னு சொல்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா? இல்லையே. அப்ப பாருங்க, அந்த உமை எங்க இருக்கிறாளா? இறைவர் பாகத்தொடுக்கம் இடது பாகத்தை கொடுத்திருக்கிறாரு. எங்க போய் அடங்கிட்டா? உமையாக இருந்தாலும் எங்கே போய் அடங்கினாள்? கணவனுக்குள் அடங்கினாள். இதெல்லாம் தத்துவங்க. என்ன பெரிய படிப்பு படித்தாலும் நம்ம கணவனுக்கு மனைவி தாங்க. எந்த பதவியில இருந்தாலும் வீட்டுக்கு கணவன் நம்ம மனைவி தான். இதுல என்ன பெரிய நாம் பெண்ணு பெருசு? ஆனானப்பட்ட உமையவளே அடங்கிட்டாளே இறைவனுக்குள்ளே. நம்ம அவளை விட பெருசா? உமையவளை விட நம்ம எல்லாம் அற்பமானுடனாக இருந்து கொண்டு என்னெல்லாம் பண்றோம் பாருங்க. இந்த உமையவள் இங்க அடங்கிட்டால, அதோடு நிறுத்தல பாருங்க ஔவையார். இறைவரோ தொண்டர் உள்ள தொடுக்கம். என்ன பெரிய இறைவன்! அவன் எங்க அடங்கி போறான்? அடியவர்கள் மனசுல அடங்கி போறானே, அடியாருக்கு அடியானாக மாறிவிடுகிறானே இறைவன். எவ்வளவு எளிமையானவன் அந்த இறைவன் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நினைச்சிட்டு அவங்க மனசுல வந்துடுறாங்க, மனசை கோயிலாக்கிடுறான் இல்லையா? அப்ப உலகத்திலே பெரியவர்கள் யார்? அடியவர்கள். தொண்டு செய்யறாங்களா இல்லையா? இங்கே வள்ளலார், சுவாமிகள், இவர்கள் யாரெல்லாம்? இவங்க தாங்க பெரியவங்க. இவங்க தான் பெரியவங்க. இவங்களை பத்தி சேக்கிலார் எழுதினதுனால தான் அந்த நூலுக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறோம்? பெரிய புராணம். பெரிய புராணமா?
ஏன்? தொண்டர்களுடைய பெருமையை மட்டுமே சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட அற்புதமான நூல். அதனாலதான் அதுக்கு பேர் என்ன? பெரிய புராணம். இப்படி சொல்லிட்டா குளிர்ந்து போயிருப்பானா முருகன்? எவ்வளவு அழகான பாடல் பாருங்களேன். இனிது எது, அரிது எது, கொடிது எது, பெரிது எது, எல்லாத்துக்கும் அவள்கிட்ட பதில் இருந்தது. அங்க ஆணவம் இல்லை, அந்த தமிழ் அழகு. ஆணவம் இல்லாத தமிழ் அழகு இல்லையா? அப்படி இதை நிரூபிக்கத்தான் எம்பெருமான் முருகப்பெருமான் அற்புதமான சிறுவன் வடிவிலே இந்த ஔவையாரிடத்தினிலே நிகழ்த்திய திருவிளையாடல். வினைய தீத்தாச்சா? ஆணவத்தை போக்கியாச்சா? முடிஞ்சு போச்சா? ஆக மொத்தத்துல முதல்ல என்ன செய்யணும்? சும்மா இருக்கணுங்க. சும்மா இரு, அது ஒரு மந்திரம். சும்மா இரு, ஆணவத்தை விடு. அடுத்தது விட்டு. எதுவுமே இந்த உலகத்துல பெருசு கிடையாது. எதுங்க பெருசு? பணம் பெருசா? நிலம் பெருசா? படிப்பு பெருசா? ஒண்ணுமே கிடையாது. எதுவுமே இந்த உலகத்திலே பெரிது கிடையாது. மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். நீங்க உங்க வேலைகளை மட்டும் பார்த்து கொண்டிருந்தாலே போதும். முடிஞ்சா சாப்பாடு போடுங்க, பசியாற்றுங்கள். அது நாய்க்குட்டியா இருக்கட்டும், பூனைக்குட்டியா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், பசிக்குதுன்னு தெரியுத சாப்பாடு போடுங்க. அதோட நிறுத்திருங்க. நீங்க வேற எந்த நல்ல காரியமும் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இறைவன் எறும்புக்கு படி அழகுறாங்க பரமசிவன். அவனுக்கு தெரியாதாங்க யார் யாருக்கு படி அழகு? நீங்க தான் சாப்பாடு போடணுமா? இல்லையே, அவளப்பா எல்லாமே. அதைத்தான் இங்கே முருகப்பெருமான் உணர்த்தி காட்டினான். ஆணவத்தை அழியுங்கள். இப்படி ஔவையாரிடத்திலே மிக அற்புதமாக நிகழ்த்தினான். அடுத்து பாருங்களேன், இப்படி ஞானிகளிடத்திலே நிகழ்த்தி காட்டினான். தமிழ் ரொம்ப பிடிச்சவன் முருகப்பெருமான்னு சொன்னேன் இல்லையா? அதே போல திருச்செந்தூரிலே ரொம்ப அழகான ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தி காட்டினான். திருச்செந்தூருக்கு எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? போயிருப்பீங்க நிச்சயமா. முருகப்பெருமானை பார்க்காதவர்கள் யார் இருக்க முடியும் இல்லையா? அற்புதமான கோலத்திலே காட்சி தரக்கூடியவன் இல்லையா? திருச்செந்தூருக்கு பக்கத்துல திருவைகுண்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குங்க. இங்க ஒரு தம்பதி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை. அப்புறமா முருகப்பெருமானை வேண்டி அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறக்கலையேன்னு அந்த பெற்றோர்கள் அவ்வளவு நாள் கவலையா இருந்தாங்க. அடுத்து ஒரு கவலை. 1 வருஷம் ஆகுது, குழந்தை பேசல. 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம், 4 வருடங்கள், 5 வருடங்கள். அந்த குழந்தை அம்மா என்று எப்போதாவது சொல்லிவிடாதா என்று அந்த தாய் தினமும் அழறா. அப்பா என்று அழைத்து விடாதா என்று அந்த தந்தை உருகுகிறார். ஆனா அந்த குழந்தை 5 வருஷம் வரைக்கும் ஊமை குழந்தையாகவே இருக்கிறது, பேச மாட்டேங்குது. எப்படி இருந்திருக்கும் பாருங்க பெற்றோருக்கு. குழந்தை பிறக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? ஆனா இன்னைக்கு யாராவது நினைக்கிறாங்களா, நாங்க இப்பெல்லாம் குழந்தை பெத்துக்கிறதுல ஆசை இல்லை, 2 வருஷம் தள்ளி போட்டுக்கலாம், இதெல்லாம் நம்மளுடைய வேலையா என்ன? இறைவன் தந்தால் தானே எல்லாமே கிடைக்கும். இப்படி கிடைத்து அந்த குழந்தைய வளர்த்துட்டே இருக்கிறாங்க. 5 வருஷம் வரைக்கும் அந்த குழந்தை பேசவே இல்லைங்க. எப்படி இருந்திருக்கும் அந்த தாய் தந்தைக்கு இல்லையா? என்னைக்கு அம்மான்னு சொல்லும் நம்ம ஏங்கி தவிப்போம் இல்லையா? அப்படிதான் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இறுதியாக முடிவு செய்கிறார்கள், ஒன்னும் நடக்கல. திருச்செந்தூர் முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கிறார்கள். அவனை நினைத்து 48 நாள் விரதம் மேற்கொள்கிறார்கள். முருகனிடம் சொல்கிறார்கள், 48 நாட்களுக்குள் இந்த குழந்தை பேசவில்லை என்றால், முருகா உன்னிடம் இருக்கிறதே அந்த கடலிலே நாங்கள் எங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வோம். குழந்தையை தூக்கிட்டு போயாச்சு. திருச்செந்தூர்ல 45 நாள், 46, 47, 48வது நாள் வந்தாச்சு, குழந்தை பேசல. இப்ப அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு என்ன பண்றாங்க? கடற்கரையை நோக்கி அந்த 4 கால்களும் தாய் தந்தை நடந்து போறாங்க. எதுக்காக? உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து. அந்த நேரத்திலே ஒரு அர்ச்சகராக ஒருத்தன் வரான். கையில பூவையும் வச்சுட்டு வரான். இந்த குழந்தை கையில கொடுக்கறான். குழந்தை பாடு, இந்த பூவை வைத்து பாடு பார்க்கலாம். 5 வயசு வரைக்கும் பேசாத அந்த குழந்தை, இந்த அர்ச்சகர் பூவை கொடுத்தான் பாருங்க, அடுத்த கணத்துல பாட ஆரம்பிச்சிருச்சுங்க. பூமேவும் என்று தொடங்குகின்ற அந்த பாடலை பாடுகிறது. அம்மா அப்பாவுக்கு எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்களேன். தாய் தந்தைக்கு 5 வருஷம் பேசாத குழந்தை அற்புதமான தமிழ்ல பாடிக்கிட்டு இருக்கு அவங்க கண்ணு முன்னாடி. திரும்பி பார்க்கறாங்க, அந்த அர்ச்சகருக்கு நன்றி சொல்லி விடலாம் என்று. காணுமே, எங்கே போனாவன்? சாதாரண மனிதனாக இருந்தால் நாம் பார்த்து விடலாம்.
கண்ணுக்கு எட்ட முடியாதவன், கருத்துக்கு எட்ட முடியாதவன் அல்லவா, அவனை கண்டுபிடிக்க முடியுமாங்க போய்? வந்தவன் யார்? முருகப்பெருமான். கதறுகிறார்கள். குழந்தையை தூக்கிட்டு கொண்டு வந்து சன்னதியில போட்டு அழறாங்க. இந்த குழந்தை பாடுதுங்க. இந்த குழந்தை யாருங்க? கந்தர் கலிவெண்பா என்பதை நமக்கு தந்த குமரகுருபரன். குமரனால் பேச வைக்கப்பட்டவன். அதனால் அவன் பேர் என்ன? குமரகுருபரன். கந்தர் கலிவெண்பா. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவாருக்கு மேவ வாராதே வினை என்று பாடியது பாருங்கள் அந்த குழந்தை. இந்த குழந்தை சும்மா இருந்ததா? கொடுத்தாச்சு, பேச்சு கொடுத்தாச்சு. முருகன் பேச்சு கொடுத்தா சும்மா இருக்க முடியுமா? அங்கே தமிழ்ல அவ்வளவு அறிவு. அந்த காலத்துல திருமலை நாயக்கர் தான் இருந்தாரு. இந்த பையன் இருந்த காலத்துல அவர் கூப்பிடுறாரு, இங்க வந்து பாடு. என்ன பாடு? மீனாட்சி மேல பாடு. மீனாட்சி பிள்ளை தமிழ் அரங்கேற்றம் நடைபெறுகிறது. எங்கே? மதுரை கோயில்ல, மீனாட்சி அம்மன் திருக்கோயிலே. திருமலை நாயக்கர் முன்பு நம்ம குமரகுருபரன் உட்கார்ந்து இருக்கிறான். பாடுறா. பாடும்போது அழகான ஒரு குழந்தை வருதுங்க. பட்டு பாவாடையும் சட்டையும் போட்டு, காத்துல அழகான ஒரு ஜிமிக்கியும் போட்டு வந்து எங்க உட்காருது? திருமலை நாயக்கர் மடியிலே அமர்ந்து கொண்டு இந்த குமரகுருபரன் பாடுறத பார்த்துட்டே இருக்குது. பார்த்துட்டே இருந்தது மட்டும் இல்ல, திருமலை நாயக்கர் கழுத்தில் இருந்த முத்துமாலையை கழட்டி இந்த குமரகுருபரன் கழுத்துல போட்டுருச்சு. எப்பேற்பட்ட பாக்கியசாலியாக குமரகுருபரன் இருக்க வேண்டும். யார் தந்த தமிழ் அது? முருகப்பெருமான் கொடுத்த தமிழ் அல்லவா? ஒரு முத்துமாலை போதுமா? எத்தனை முத்துமாலை வரணும் இல்லையா? மீனாட்சி பார்க்கிற. யாரு மீனாட்சி? இவனுக்கு அம்மா தானே. அந்த அம்மா கொடுக்காம இருக்குமா? கொடுத்துருச்சிங்க. நாயக்கருக்கு ஒன்னும் செய்ய, மன்னன் மடியில் அமர்ந்து கொண்டு இத்தனை காரியம் பண்ற, வேற யாராவது செய்ய முடியுமா? முருகப்பெருமானின் குழந்தைங்கிறதுனால தானே அவள் தாய் மீனாட்சி வந்து அப்படி பண்றா. மீனாட்சின்னு சொல்லிட்டேனே, யாருன்னு கேட்கலாம்னு நினைச்சேன். தெரியாம இப்படியே நான் சில நேரங்கள்ல விடைய சொல்லிடுறது உண்டு. அந்த குழந்தை பேரு கேட்கறாங்க, அழகா சொல்லுது மீனாட்சி. என் பேரு மீனாட்சி. அவ்வளவுதான். குழந்தை எங்கேயோ போய் மறைஞ்சாச்சு. வந்தது யாரு? மீனாட்சி அம்மையே வந்து குமரகுருபரனுக்கு முத்து மாலையை தந்து விட்டு சென்றிருக்கிறார். இந்த குமரகுரு சும்மா இருந்தானா? இங்க இல்ல, காசிக்கு போறா. அங்கே பாதுஷா, டெல்லி பாதுஷா தலைமையின் கீழே அங்க ஆட்சி நடக்குது. மடம் கட்டணும், கையில பணம் கிடையாது. அவன் பேசுற இந்துஸ்தானி இவனுக்கு தெரியாது. என்ன பண்றது? போகும்போது அவமானப்படுத்தப்பட்டு விடுகிறான் இந்த குமரகுருபரன். அந்த பாதுஷாவால போன்னு சொல்லிடுறான். வந்து என்ன பண்றாரு பாருங்க, ஒரே நாளில் அந்த இந்துஸ்தானி மொழியை கற்றுக்கொள்கிறான். சகலகலா வள்ளி மாலை. கொஞ்சம் வேகமாவே போறேன், இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சகலகலா வள்ளி மாலை என்னும் நூலை, தமிழ் நூலை எழுதியது யாரு? குமரகுரு. பாடுற. அடுத்த நாளே அரண்மனைக்கு போறான். பாதுஷாவை பாக்குறான். எப்படி போறான்? புலி மேல போறாங்க. சாதாரணமெல்லாம் போல. நினைச்சு பாருங்களேன், புலி மேல போக முடியுமா? அந்த தைரியத்தை யாரு கொடுக்குற? முருகப்பெருமான் தான் கொடுக்குறோம். போடா பாத்துக்கலாம், நம்ம மொழி இருக்குது. அங்க போய் அந்த பாதுஷா கிட்ட இடத்தை வாங்கி அங்கே ஒரு மடத்தை கட்டி தமிழ் பரப்பி நின்றானாம் குமரகுருபரன். சாப்பிட போல, அரண்மனை கட்டி வாழ போகல. எதை பரப்ப சென்றிருக்கிறான்? தமிழை பரப்ப சென்றிருக்கிறான். காரணம் யாரோ? தமிழ் கடவுள். இப்படி எத்தனை பேர் வாழ்க்கையில வினையை தீர்த்து அவர்களை ஞானியாக்கி நமக்கு அருள் புரிந்தவன் யார் என்று கேட்டால் முருகப்பெருமான். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். முருகப்பெருமானின் கருணை கிடைக்க வேண்டும் என்றால் சும்மா இருக்க வேண்டும். சும்மா இருக்கணும். அடுத்தது ஆணவம் என்பது இருக்கக்கூடாது. தமிழ் மேலே பற்று இருக்க வேண்டும். வீட்டில் டாடி மம்மி அப்படியெல்லாம் பேசினா முருகப்பெருமான் வரமாட்டார். எப்படி பேசணும்? அம்மா அப்பா. நினைச்சு பாருங்களேன், எவ்வளவு அழகான வார்த்தைகள் தமிழ்ல இருக்கும்போது. மம்மி என்பதன் அர்த்தமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? சொல்லணுமா? வேண்டாம். வீட்டுல மம்மி டாடி ஏதாவது இனிமை இருக்குதான்னு பாருங்களேன். அம்மா என்று அந்த வார்த்தையை கேட்கும்போது எத்தனை விதமான உணர்ச்சிகள்லாம் வரும் தெரியுங்களா? அதை உணராம எந்த விதமான அர்த்தமும் இல்லாத ஒரு வார்த்தையை வீட்டுல சொல்லி என்ன பயன் இல்லையா? ஆகவே தமிழ் பேச வேண்டும். இதெல்லாம் செய்யணுங்க.
இப்படி எல்லார் வாழ்க்கையிலும் வினை தீர்த்தவர் நம்முடைய தமிழ்நாட்டின் வினையையும் தீர்த்தார். 5 நிமிடங்கள் இருக்கின்றன என்று சொல்லுகின்றார்கள். இதை மட்டும் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டுக்கு வினை வந்துச்சா அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு அப்பப்போ வினை வரும். அதெல்லாம் தடுக்கிறது யாரு? நம்ம முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான் மட்டும் இந்த நிலத்துல இல்லைன்னா தமிழ்நாடு எப்பவோ யார் கையில போயிருக்கோம். அரசியல் இல்லை, ஆன்மீகத்தை தான் பேசுறேன். அகத்தியர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஞானி இல்லையா? சித்தர், தலைமை சித்தர், முருகப்பெருமானின் முதல் சீடன். முருகப்பெருமான் தமிழ் கற்றுக் கொடுத்தான் இல்லையா? அகத்தியருக்கு தமிழ்ல எல்லாமே சொல்லிக் கொடுத்தா. முத்தமிழையும் கற்றுக் கொடுத்தான். இலக்கண இலக்கியங்கள் எல்லாத்தையுமே கொடுத்தது யாருங்க? அகத்தியருக்கு. அங்க இருந்து வந்தாரு. எப்படி வந்தாருலாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் நடந்த திருமணத்தின் போது வடபுலம் தாழ்ந்து தென்புலம் உயர்ந்தது. எல்லாரும் அங்க போய் நின்றுட்டாங்க. என்ன பண்றது? பூமியை சரி சமமாக கொண்டு வர வேண்டும். யார் அனுப்புறது? அவ்வளவு திறமசாலி யார் இருக்கிறா? ஒரே ஒரு ஆளு தான் இருந்தார். யாரு? அகத்தியர். சிவபெருமான் பாக்குறாரு. அப்படியே அந்த பக்கமா போயேன். இப்படி இருக்குதுல்ல சாமி, நான் எப்படி போறது? உங்க கல்யாணத்தை பார்க்காம நான் எப்படி போறது? எப்பா பூமியை பார்ப்பா எப்படி நிக்குது. யாரையும் அனுப்ப முடியாது என்னால. சொன்னா கேளு தம்பின்னு சொல்லும் பொழுதுதான் கங்கை நதி இங்க ஓடுதேன்னு அடுத்த பிடியை கொடுக்குறாரு. கங்கை நதி தானே உனக்கு வேணும், இந்த கமண்டலத்துல வச்சுக்கோ, கங்கை நதி எடுத்துட்டு போ. வர்ற வழியில தான் என்ன நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? விந்திய மலை தடுத்தது, அதை தாண்டி வராரு, குடகு மலையில போய் உட்கார்றாரு, நம்ம கமண்டலத்தை வைக்கிறாரு, பிள்ளையார் விளையாடுறாரு, அங்க தட்டி தான் காவேரி ஓடுது. அப்புறம் பொதிகை மலைக்கு வராரு, மீதி இருக்கிற தண்ணி கொட்டுது, பொதிகை நதி உருவாகுது. தாமிரபரணி, தாமிர கமண்டலத்துல இருந்ததுனால அந்த நதிக்கு பேர் என்ன? தாமிரபரணி. காவிரி என்று சொல்லுகிறோம் இல்லையா? காக்கை வடிவை எடுத்து பிள்ளையார் செஞ்ச காரியத்தினால காகம் விரிச்சு கொடுத்துதான், அதனாலதான் அதுக்கு பேர் காவிரியாமா. ஆக காவிரி தாமிரபரணி எல்லாம் ஓடுறதுக்கு யார் காரணம்? அகத்தியர் தான் காரணம். வந்து உக்காந்தாச்சு. தமிழ் கத்து கொடுக்கணும். தமிழ் தெரியல. முருகப்பெருமானுக்கு தமிழ் தெரியலன்னா கோவம் வரும். சொல்லி கொடுக்கிறார். எல்லாத்தையும் கத்துக்கோணும். எல்லாம் படிச்சாச்சுங்க. யாழ் இசையையும் சொல்லிக் கொடுக்கிறான் முருகப்பெருமான். யாழ் தெரியும் இல்லையா? யாழ் இசையையும் சொல்லிக் கொடுக்கிறான். யாழ் இசையில் மிகச்சிறந்த வீரன் யார் என்று கேட்டால் ராவணன். ராவணன் தெரியும் இல்லையா? ராவணன் எல்லாம் சொல்லணுமா? ராவணனுக்கு இசைன்னு அவ்வளவு பிடிக்கும். ஈசனை எவ்வளவு பிடிக்குமோ அதே மாதிரி இசை என்பதும் அவனுக்கு பிடிக்கும். ஈசனுக்கும் அவனை பிடிக்கும். அதனால்தான் அவன் பெயர் ராவணேஸ்வரன். ஈஸ்வர பட்டம் கொடுக்குறாரு பாருங்களேன். நம்மவும் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ஈஸ்வரி பட்டம் கொடுத்தா என்ன குறைஞ்சா போவாரு? செய்ய மாட்டேங்கிறாரு. ஆனா ராவணனுக்கு ஈஸ்வரன் என்ற பட்டத்தை கொடுத்தான் ஈசன். அவனுக்கு இசை என்றால் அவ்வளவு பிடிக்கும். அவன் இசையில உருகி போவாரான். யாரு? சிவபெருமானே. அவன் பாக்குறான், அகத்தியர் இங்க யாழிசை கற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வருது. அகத்தியர்கிட்ட சொல்றான், அகத்தியரே, நான் ராவணன். தெரியும் தெரியும். உமக்கும் எனக்கும் யாழிசை போட்டி. யாழிசையிலே யார் வெற்றி பெறுகிறோமோ அவர்களுக்கே இந்த தமிழகம். என்னடா வம்பா போச்சு, நீங்க போடுற சண்டைக்கு தமிழ்நாடு ஏண்டா வருது? எப்படி? உனக்கும் எனக்கும் யாழிசை போட்டி. யாழிசை போட்டியிலே யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கே தமிழகம். தான் சொன்னேன், தமிழகத்தை பிடித்த வினை. யாழிசையை அகத்தியருக்கு கற்றுக் கொடுத்தவன் யார்? முருகப்பெருமான். அது அந்த மூடனுக்கு தெரியுமா? தெரியாது. இப்ப யாழிசை போட்டி இவங்க 2 பேருக்கும் நடக்குதுங்க. யாருக்கு? அகத்தியருக்கும் ராவணனுக்கும் நடக்குது. ராவணன் யாழிசையை மீட்டுகிறான். அவ்வளவு அற்புதமா இசைக்கிறான். சும்மா சொல்லக்கூடாது. மலையெல்லாம் ஆடுது அவன் இசையில. நடனம் ஆடுதான் இவனுடைய இசையில. உலக உயிர்கள் எல்லாம், தேவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி. அடுத்தது இவருடைய முறை வருகிறது. இப்ப அகத்தியர் இசைக்கிறார் அவ்வளவு அழகாக. அங்க ஆடத்தான் செஞ்சது எது? மலை. இங்கே மலை உருகுகிறது. அகத்தியர் யாழிசை மீட்டுகின்ற பொழுது மலை அனைத்தும் உருகி போய்விட்டன. இப்ப தேவர்கள் எல்லாம் பாக்குறாங்க, அவங்கதான் நீதிபதிகள். நீ பாடும்போது, நீ இசைக்கும் பொழுது இங்கே மலை ஆடத்தான் செஞ்சது. எங்க அகத்தியர் இசைக்கும் பொழுது மலை உருகி விட்டது. ஆகவே அவர்தான் சிறந்தவர் யாழ் இசையிலே. தமிழகம் தப்பிச்சிருச்சு. இல்லைன்னா யார் கையிலங்க போயிருக்கோம்? ராவணன் கையில.
ஏற்கனவே தமிழ்நாடு பட்ட பாடு, படுற பாடெல்லாம் போதாதுன்னு ராவணன் கையில வேற போய் மாட்டணுமா, நினைச்சு பாருங்களேன். இப்படி தமிழகத்துக்கு வந்த அப்படிப்பட்ட மிக ஆபத்தான வினையையும் தீர்த்தவன் யார் என்று கேட்டால் முருகப்பெருமான். ஆகவே இந்த தமிழையும் தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களையும் காத்து கொண்டிருப்பவன் யார் என்று கேட்டால் முருகப்பெருமான் தான். அதனால் தான் அவனுக்கு பெயர் வினை தீர்க்கும் வேலவன். இப்போ உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிடும். ரெண்டே விஷயம் தான் நான் சொல்லியிருக்கேன், சும்மா இருங்க, அவ்வளவுதான். சும்மா இருந்தாலே நம்முடைய வினை அனைத்தையும் தீர்ப்பவன் வேலவன், அவ்வளவுதாங்க விஷயம். இந்த கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லியிருக்கேன், சும்மா இரு, சொல்லற, பேசாதீங்க, அமைதியா இருங்க, முடிஞ்சா நல்லதை செய், இல்லைன்னா அமைதியா இரு. அங்க வினைக்கு இடமே இருக்காது. வினையாவது ஒண்ணுமே இல்லைங்க, நாளாவது கோளாவது வினையாவது எதுவுமே உன்னை செய்யாது. எப்போ? சும்மா இருக்கும் போது. அக்கா வீட்டுல போய் சும்மா உட்காந்துருக்கணும் கிடையாது. இறைவனை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், முருகப்பெருமானை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆக அனைவருக்கும் புரிந்திருக்கும் என்று அடியேன் நம்புகிறேன். இன்னும் பேசிட்டே இருக்கலாங்க. முருகப்பெருமானெல்லாம் 1 மணி நேரத்துக்குள்ள பேசணுங்கிறதெல்லாம் கடலை கொண்டு கடுகுக்குள்ள பூத்துற மாதிரி முடியுமா? அகத்தியன்னா குடிச்சிடலாம். அடியேன் சிறியவள், எளியவள். 1 மணி நேரத்துக்குள்ளெல்லாம் முருகப்பெருமானின் அந்த அற்புதமான திருவிளையாடல்களை எல்லாம் ஓதுவதற்கு அடியேன் அழியலாம் இல்லையா? ஆகவே மீண்டும் சந்தர்ப்பம் வாய்ப்பின் இறைவனின் திருவருளால் மீண்டும் உங்களை சந்தித்து வேலவனை பற்றி பேசிக்கொண்டே இருப்போம். இன்னும் சொல்லணும்னா பாம்பன் சுவாமிகள் வாழ்க்கையில வினையை தீர்த்தார் இல்லையா? வாரியார் சுவாமிகள் வாழ்க்கையில வினையை தீர்த்தார். சொல்லிக்கொண்டே போகலாம். அத்துணை ஞானிகள் வாழ்க்கையிலே வினையை தீர்த்தவன். நம்மளுடைய வினையையும் தினமும் தீர்க்கின்றவன் யார் என்று கேட்டால் முருகப்பெருமான் தான். ஆகவே புரிந்து கொள்வோம் என்று சொல்லி மிக அற்புதமான வாய்ப்பினை இந்த அழகான நல்ல புனித நாளிலே அடியேனுக்கு வழங்கிய ஓம்கார குடிலின் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் நன்கொடையாளர்களுக்கும் எம்முடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, அவர் சொன்னார் வரவேற்புரையில அம்மா இத்தனை படிப்பு படிச்சிருக்காங்க அப்படி எதுவுமே நம்ம இல்லைங்க. நான் தான் உடனே எல்லாமே பிச்சை இல்லையா? இறைவன் போடக்கூடிய பிச்சை நம்முடைய வாழ்க்கை என்று நினைத்து விட்டாலே அங்கே வினை இருக்காது. இருக்கும், அது நம்மளை ஒன்றும் செய்யாது. வினை ஒன்றுமே செய்யாது. கடல்ல அலை இருக்கக்கூடாது நினைக்கிறவன் மூட அலையிலிருந்தும் காப்பாற்றக்கூடிய ஒரு கந்த பெருமான் நம்மிடத்துல இருக்கின்றான் என்பவன் அறிவாளி இல்லையா? அலைய வரக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமாங்க? கடல்ல போய் நின்றுட்டு நம்மளுடைய பிறவி என்பது பெரும் கடல் அல்லவா? அதுல அலை வரக்கூடாதுன்னா எப்படி? வரட்டுமே, ஒரு கை பார்ப்போமே. இங்க யார் இருக்கிறா? முருகப்பெருமான் இருக்கிறானே என்று நினைந்து கொண்டு ரொம்ப அற்புதமான உபசரிப்பு இங்கே ஓம்கார குடிலிலே இன்றைக்கு முழுக்க நாங்க இங்கே என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்கின்றன என்று பார்த்த பொழுது சொல்ல வார்த்தைகள் இல்லை. கண்களிலே கண்ணீர் பெருக்கெடுத்தது, அப்படிதான் நான் சொல்லுவேன். அடிகளுடைய இந்த இடத்திலே நான் நிற்கின்ற பொழுது என்னால கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அப்பேற்பட்ட அற்புதமான பல செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். காலையிலிருந்து அதைத்தான் நான் பார்த்துட்டே இருந்தேன். எத்தனை அற்புதமான சாப்பாடு மட்டுமாய் மருத்துவ உதவி செய்யறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க. இங்க இதெல்லாம் ஒருத்தரால முடியும் நினைக்கிறீங்களா? இல்லை, ஊர் கூடினால்தான் தேரை இழுக்க முடியும். எத்தனையோ நல்ல உள்ளங்கள் இந்த பயணத்திலே இடம் பிடித்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்ற பொழுது அடியேனுடைய உள்ளம் நெகிழ்ச்சி அடைகின்றது. எங்க பணம் இருக்கலாம், மனசு வேணும்ல. பணம் இருக்கலாங்க, மனம் வேணும்ல. அந்த பரந்த மனங்கள் இங்க நிறைய இருக்குது. நம்மளும் என்ன செய்யணும் எதிர்காலத்தில் என்றால், இவர்களுடன் கைகோத்து முடிந்த அளவு, இயன்ற அளவு, என்னால 4 பேருக்கு சாப்பாடு போட முடியும், என்னால 2 பேருக்கு கொடுக்கும் போதுங்க. ஒருத்தருக்கு செய்ய முடியும், செய்யணும். வேற என்ன செய்ய முடியும் இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு இல்லையா? அதைத்தான் நான் மீண்டும் உங்கள் அனைவரிடத்திலும் நினைவுபடுத்தி அற்புதமான இந்த அருள்மழையை
நம்மீது பொழிந்த திருமுருகப் பெருமானின் பெருங்கருணையையும் சுவாமிகளுடைய பேரருளையும் நினைந்து வணங்கி நம் அனைவருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றத்தையும் மாற்றத்தையும் வளத்தையும் நலத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தரட்டும் முருகப்பெருமான் என்று கூறி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். ஓம் முருகா. இதுவரையில் நீங்கள் கேட்டது வினைதீர்க்கும் வேலவன் அப்படின்ற தலைப்புல ஓம்காரக்குடில் அப்படின்ற ஒரு அழகான தளத்துல அடியே நிகழ்த்திய சொற்பொழிவு. நிச்சயமா இந்த சொற்பொழிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முருகப்பெருமானின் திருக்கருணை எவ்வளவு பெரிது அப்படிங்கறத நிச்சயமா புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். வினை என்றால் என்ன அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் முருகப்பெருமான் எப்படி வினை தீர்த்தார் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வினைகள் எல்லாம் தீர வேண்டும் என்றால் 3 மலங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்க வேண்டும் அப்படிங்கிறத நிச்சயமா புரிஞ்சிருப்பீங்க. பல சம்பவங்களை அடியேன் இந்த சொற்பொழிவின் மூலமாக உங்களுக்கு கடத்தி இருப்பேன். நிச்சயமா எல்லா சம்பவங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நக்கீரர் வாழ்க்கையில இருக்கட்டும், ஔவையாருடைய வாழ்க்கையிலாக இருக்கட்டும், அருணகிரிநாத சுவாமிகள் வாழ்க்கையிலாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட திருவிளையாடல்களை எல்லாம் முருகப்பெருமான் நிகழ்த்தினார் அப்படிங்கிறத அடியேன் எளிய தமிழ் சொற்கள் மூலமாக விளக்கி இருப்பேன். நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். முருகப்பெருமானின் திருக்கருணையினால் நாம் அனைவரும் எல்லா நலங்களையும் வளங்களையும் பெறுவோம், வாழ்வில் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் வெற்றிகளையும் பெறுவோம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியில் விடைபெறுகிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழோசை FM. இது 8 திக்கும் எதிரொலிக்கட்டும்.